சொல்லுவோம், நம்ம எல்லோருமாய் சேர்ந்து சொல்லுவோம், God's church is God's home. ಹೇಳೋಣವಾ, ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. கர்த்தருடைய சபை கர்த்தரின் வீடாய் இருக்கிறது. ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. இந்த தலைப்பிலே நாம் கடந்த 3 வாரங்களாக நம்ம இந்த வார்த்தையை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ಈ ಪೀಠಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು 3 ವಾರದಿಂದ ನಾವು ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೇವೆ. இன்னும் ஒரு விஷயம் சொல்லிக் கொள்ளலாம், கர்த்தரின் சபை கர்த்தரின் வீடு. ಇನ್ನೊಮ್ಮೆ ಹೇಳೋಣ, ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. ஆக கர்த்தருடைய வீடு என்னுடைய வீடாய் இருக்கிறது. ಆಗ ಕರ್ತನ ಮನೆಯು ನನ್ನ ಮನೆಯಾಗಿದೆ. என் அப்பாவின் வீடாய் இருக்கிறது. ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಾಗಿದೆ. இது ஒரு தனிப்பட்ட நபரின் வீடு அல்ல. ಇದು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿರುವ ಮನೆ ಅಲ್ಲ. இது தனிப்பட்ட நபரின் வீடு அல்ல, தனிப்பட்ட பாஸ்டரின் வீடு அல்ல. ಇದು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿರುವ ಮನೆಯಲ್ಲ ಅಥವಾ ಪಾಸ್ಟರ್ ಮನೆ ಅಲ್ಲ. இது தனிப்பட்ட ஸ்தாபனத்தினுடைய வீடு அல்ல. ಇದು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿರುವ ಒಂದು ಸ್ಥಾಪನೆ இது ಅಲ್ಲ. நம்ம எல்லாருக்கும் சொந்தமான இடம். இது அப்பாவின் வீடு. ஹalleluya. ಸ್ವಂತವಾಗಿರುವ ಮನೆ ದೇವರ ತಂದೆಯ ಮನೆಯಾಗಿದೆ. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். ವೇದವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ನನ್ನ ಮನೆಯು ಎಲ್ಲರಿಗೂ ಮನೆಯಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ. என் வீட்டுல அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುವೆನು ಅಂತ ಹೇಳಿ. சொல்லமா, அப்பா வீட்டுக்கு வந்துக்கிறீங்க, ಹೇಳೋಣ, ತಂದೆ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ சந்தோஷமா உட்காருங்க, ಸಂತೋಷದಿಂದ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. பாஸ்டர் மறைச்சு பார்க்காதீங்க, ಪಾಸ್ಟರ್ನು ಗುರಾಯಿಸಿ ನೋಡಬೇಡಿ. ஆக இது கர்த்தருடைய சபை கர்த்தருடைய வீடு என்று சொல்லும்போது, ಆಗ ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆ ಅಂತ God's ಹೇಳಬೇಕಾದ್ರೆ, church is my pleasure. ಆಗ ಕರ್ತನ ಮನೆ ನಮ್ಮ ಸಂತೋಷವಾಗಿದೆ. என்னுடைய சந்தோஷங்க கர்த்தர் சபைன்னு சொன்னா, ನನ್ನ ಸಂತೋಷವೇ ಕರ್ತನ ಮನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ. ஆமா, கர்த்தருடைய வீடுனா அது என் சந்தோஷம் சொல்லி பார்த்தோம் முதல் ಕರ್ತನ ಮನೆ வாரத்துல. ಅಂದ್ರೆ ಅದು ಸಂತೋಷ ಅಂತ நான் ಹೇಳಿದ್ರೆ. வராதவர்களுக்காக ஆன்லைன்ல முதல்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்காக நான் கொஞ்சம் நேரம் நான் எடுத்து சொல்றேன். ನಾನು ಬರದೇ ಇರುವವರಾಗಲಿ ಅಥವಾ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೋಡುವವರಾಗಲಿ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಹಳೇದನ್ನ. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 122:1 வேதம் சொல்லுகிறது, இதை மறந்துடாதீங்க. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ಕೀರ್ತನೆಗಾರನು ಬರೆದಿರುವ, ஆல்ரெடி உங்களுக்கு பை ஹார்ட் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு அந்த வார்த்தை. ಇದು ಆಲ್ರೆಡಿ ನಿಮಗೆ ಬೈ ಹರ್ಟ್ ಆಗಿರುತ್ತೆ. சங்கீதம் 122:1 ಕೀರ್ತನೆಗಳು 122:1. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாங்கன்னு சொன்ன போது, ಯೆಹೋವನ ಮಂದಿರಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಬಾ ಎಂದು மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஹalleluya. ನಾನು நான் சந்தோஷமா இருந்தேன். நான் ஹாப்பியா இருந்தேன். நான் ஜாலியா இருந்தேன். நான் குஷி ஆயிட்டேன். கர்த்தர் சமூகத்துக்கு போலாம், அப்பா வீட்டுக்கு போலாம்னு சொன்னா அதாங்க என் மகிழ்ச்சி. வேற எதுங்க மகிழ்ச்சி? ಕರ್ತನ ಸಭೆಗೆ ಹೋಗೋಣ, ಕರ್ತನ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂದ್ರೆ ಅದೇ ನನಗೆ ಸಂತೋಷ. புது படம் ரிலீஸ் ஆகுது, வாடா டிக்கெட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி குதிச்சுக்கின்னு ஓடுறாங்க. ಹೊಸ ಫಿಲ್ಮ್ ರಿಲೀಸ್ ಆಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಎಷ್ಟು ಸಂತೋಷ. என் தலைவன் படம் வருதுடா, என் தலைவன் படம் வருதுடா, ನನ್ನ ನಾಯಕನ ಫಿಲಂ ಬಂದಿದೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆனா அது அவனுக்கு சந்தோஷம், முழுமையான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம் கொடுக்காதுன்னு தெரியாது. ಅದು ನಿರಂತರವಾದ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இந்த அப்பாவின் வீடு நிரந்தர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற வீடா இருக்கிறது. ಈ ತಂದೆಯ ಮನೆಯು ಯಾವಾಗಲೂ ನಿರಂತರವಾಗಿರುವ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஆக கர்த்தருடைய வீட்டுக்கு போலான்னு சொன்ன உடனே நான் எப்படி இருக்கணும்? ಆಗ ಕರ್ತನ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂದ್ರೆ ಯಾವ சரி, ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? 3 ಸರ್ವಿಸ್ இருக்குது, 2 ಸರ್ವಿಸ್ இருக்குது, அப்படியே விட்டா ஆன்லைன் ಸರ್ವಿಸ್ இருக்குது, போலாம். ಹೋದ್ರೆ ಹೋಗೋಣ, ಇನ್ನು 2 ಸರ್ವಿಸ್ ಇರುತ್ತಲ್ಲ ಅದ್ರಲ್ಲಿ ಹೋಗೋಣ. உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, ನನ್ನ ದೇಹ ಒಂಥರ ಇದೆ, மனசு ஒரு மாதிரி இருக்கு, ನನ್ನ ಮನಸ್ಸು ಒಂಥರ ಇದೆ, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ಹಾಗಿದೆ ಹೀಗಿದೆ, கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கு, ವಾತಾವರಣ ಒಂಥರ ಇದೆ. அப்பா வீடுனா குதிச்சுக்கிட்டு ஓடணுங்க. ತಂದೆ ಮನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ஆராதனா சந்தோஷமா ஓடி வரணுங்க. ನಾವು ಕುಪ್ಪಳಿಸಿ ಹೋಗಬೇಕು. இன்னும் கொஞ்சம் வரங்கட்டும், இன்னும் ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು இன்னும் ಮಲಗೋಣ, கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮಲಗೋಣ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ಹಾಗಂತ பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் பாடுறாரு, அட்ட சோம்பேறியே நீ மனுஷனே நீ எறும்பினிடத்தில் புத்திய கத்துக்கோ. அது சாலமன் பாண்டு சொல்ற வார்த்தை. என்ன அப்படியே சோம்பேறித்தனமா போட்டு பெட் என்ன கம்பளியை போட்டு தூங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு இல்ல, கர்த்தர் ஆலயத்துக்கு போலான்னா ಖುಷಿಯ ಓಡಿ வரணும். ಹಾಗೆ ಬೆಡ್ಶೀಟ್ ಹಾಕೊಂಡು ಹಾಗೆ ಮಲಗುವುದಲ್ಲ, ಕರ್ತನ ಮನೆಗೆ ಹೋಗೋಣ ಅಂದ್ರೆ ಖುಷಿಯಿಂದ ಬರಬೇಕು. ஆமா, வாரம்லாம் வேலை பண்ண, இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன தூங்க விடுங்களே. ನಾವು ವಾರವೆಲ್ಲ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ವಿ, ಇವತ್ತು ಒಂದು ದಿವಸ ಆದ್ರೂ ನಮಗೆ ನಿದ್ದೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ. அவர் ஒரு நாள் தூங்கணும், என்ன நடக்கும்? ಒಂದು ದಿವಸ ನಿದ್ದೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? ஒரு நாள் இப்படி கோழி தூக்கம் உறக்கம் போட்டா என்ன நடக்கும்? ಹೀಗೆ ಕೋಳಿ ನಿದ್ದೆ ಹಾಕಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? அவருக்கு நன்றி சொல்ல ஓடி வரணும் ஆவலா. ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾವು இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, God's home is our privilege. ಕರ್ತನ ಮನೆ ನಮ್ಮ ಭಾಗ್ಯ. கர்த்தருடைய வீடு என்னுடைய பாக்கியங்க, என்னுடைய ஸ்லாக்கியங்க, என்னுடைய ஆசீர்வாதங்க. ಕರ್ತನ ಮನೆ ನಮ್ಮ ಭಾಗ್ಯ, ನನ್ನ ಶ್ಲಾಘ್ಯವಾಗಿದೆ. அது எனக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய சிறப்பு உரிமை. அது ನನಗೆ ಸಿಕ್ಕಿರುವ ಒಂದು ரைட்ஸ் சொல்லிடுங்க.
ನನಗೆ ಹಕ್ಕು ಸಿಕ್ಕಿರುವ ಒಂದು ಹಕ್ಕು ಹಕ್ಕಾಗಿದೆ. இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய உரிமை ரைட்ஸ்ங்க அது. ಇದು ನನಗೆ ಸಿಕ್ಕಿರುವ ಒಂದು ದೊಡ್ಡ ಹಕ್ಕಾಗಿದೆ. அப்பா வீட்ல நான் போய் ஆராதிக்காம அப்பா வீட்டுக்கு நான் இல்ல அப்பா வீட்ல நான் இல்லாம வேற யாருங்க இருக்க முடியும்? ತಂದೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ನಾನು ಆತನನ್ನು ಸ್ತೋತ್ರಿಸದಿದ್ದರೆ ತಂದೆ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ என் சொந்த அப்பா வீட்டுக்கு நான் எப்படி உரிமையா போறனோ அதே போல இந்த அப்பா வீட்டுக்கு உரிமையா வரணும், இது என்னுடைய வீடு என்று சொல்லி. ನನ್ನ ಸ್ವಂತ ತಂದೆ ಮನೆಗೆ ಹೋಗಬೇಕಂದ್ರೆ ಆ ಹಕ್ಕಿನಿಂದ ನಾವು ಹೋಗಬೇಕು. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அழகா எழுதுறாரு, ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ರು, சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கடவோம் சொல்லிக் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க, சபை கூடி வருதல விட்டுட கூடாது. ಸಭೆ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಅದ ಬಿಡಬಾರದು. ಪ್ರಿವಿಲೇಜ್ நினைக்கணும், ಅದೊಂದು ಭಾಗ್ಯ ಅಂತ ಅದ ಕಡ್ಡಾಯமா நினைக்க கூடாது. ಅದೊಂದು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಆರಾಧನೆಗೆ ஏன் வரல, ಆರಾಧನೆಗೆ ಯಾಕೆ ಚರ್ಚ್ಗೆ ಏನ್ வரல, ಸಭೆಗೆ ಯಾಕೆ ಬಂದಿಲ್ಲ? பாஸ்டர் ಫೋನ್ பண்ணுவார், ಲೀಡರ್ ಫೋನ್ பண்ணுவாரு, ಪಾಸ್ಟರ್ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಲೀಡರ್ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾರು வந்தாங்க வரலன்னு சொல்லி கண்ணுல விளக்கெண்ண ஊத்திட்டு பாக்குவோம். ಯಾರು ಬರ್ತಾರೆ ಯಾರು ಬರೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಕಣ್ಣಿನಲ್ಲಿ ಹರಳೆಣ್ಣೆ ಹಾಕೊಂಡು ನೋಡುತ್ತೀವಿ. ಫೋನ್ பண்ணி என்னப்பா அப்படின்னு சொல்லி விசாரிச்சோன்னு சொன்னா என்னங்கம்மான்னு கொஞ்சம் விசாரிக்க ஃபோன் பண்ணாலே, ಫೋನ್ ಮಾಡಿ ಏನಪ್ಪ ಯಾಕಪ್ಪ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂತ ನಾವು ವಿಚಾರಿಸಿದ್ರೆ, ஐயோ இந்த ஆள் ஏன் ஃபோன் பண்றாரு, ಅಯ್ಯೋ ಯಾಕಪ್ಪ ಈ ಅಪ್ಪ ಫೋನ್ ಮಾಡ್ತಾನಂತೆ. அம்மா ஐயா உங்களை விசாரிக்கத்தான் நாங்க. ಅಮ್ಮ ತಾಯಿಗಳ இது பிரிவிலேஜ், இது பிரிவிலேஜ், ಇದು ಭಾಗ್ಯವಾಗಿದೆ. இத ಇழந்துட்டீங்க ஒரு வாரம், ಇದನ್ನು ನೀವು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ, இத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ಇದನ್ನು ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ. ஏன் மிஸ் பண்ணீங்க, ಯಾವುದಕ್ಕೆ ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ, எதுக்கு மிஸ் பண்ணீங்க, ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ உடம்பு ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ, சரியில்லையா, ಹುಷಾರಿಲ್ವಾ, பிரச்சனையா, ತೊಂದರೆನಾ, அதுக்கு எது என்ன சொல்யூஷன் சொல்லி சொல்றதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம். ಅದಕ್ಕೆ ಏನು ಸಮಸ್ಯೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು அது ಕೇಳುವುದಕ್ಕೆ ஏன்பா ஃபோன் பண்ண தலைய ಅಡಿಚಿಕ கூடாது. ಯಾಕೆ ಕಾಲ್ ಮಾಡಿದ್ರೆ ಅಂತ ತಲೆ God's ಹೊಡ್ಕೋಬಾರದು. home ಅದು is ದೇವರ my privilege. ಕರ್ತನ ಮನೆ, அது ஆசீர்வாதம். ಅದು ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ. வாரம் வாரம் இங்க கொஞ்சம் தங்கம் கொடுத்து அனுப்புறோம்னு சொன்னா எப்படி குஷியா இருப்போம். ವಾರ ವಾರ ನಾವು ಇಲ್ಲಿ ಚಿನ್ನ ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತೀವಿ ಅಂತ போன வாரம் தான் பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு சவரன் எவ்வளவு ஏறி போச்சு, இனி வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா சாமி அப்படின்னு சொல்லி ಕಳೆದ ವಾರ பேசிக்கிட்டு ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ವಿ. 1000 ಎಷ್ಟು ಜಾಸ್ತಿ ಆಗಿದೆ ಅಂತ. ஆமா 8000க்கு மேல போயிடுச்சாம். 8000 ಮೇಲೆ ಹೋಗಿದೆ. வாங்க அடாடா, பெண் பிள்ளைகள்லாம் அப்படியே பயப்படுறாங்க. ಹೆಣ್ಮಕ್ಳೆಲ್ಲ ಹಾಗೆ ಭಯ ಬೀಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நான் பாக்குற நேரமா இது இப்படி ஆகுறது, ಅಯ್ಯೋ ನಾನು ತಗೊಳ್ಳೋಣ ಅನ್ನೋ ಅಷ್ಟೊಳಕ್ಕೆ ಈ ರೀತಿ ಆಗೋಯ್ತಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. ஆண்டவர் சமூகம் அதை விட மேலானது. ದೇವರ ಸಮ್ಮುಖ ஹல்லேலூயா. ಮೇಲಾದದ್ದು. அந்த தங்கத்தை விட பணத்தை விட பொருளை விட மேலானது. ಆ ಚಿನ್ನದಕ್ಕಿಂತ ವಸ್ತುಗಿಂತ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾದದ್ದು. உரிமையோடு ஓடி வரணும், ಹಕ್ಕಿನಿಂದ ಬರಬೇಕು, சந்தோஷத்தோடு ஓடி வரணும். ಸಂತೋಷದಿಂದ ಬರಬೇಕು. அதில் முதல் வாரத்துல பார்த்தோம். ಅದು ನಾವು ಮೊದಲನೇ ವಾರದಲ್ಲಿ அதன் பிறகு ನೋಡಿದ್ವಿ. அடுத்த வாரம் இரண்டாவது பார்ட்ல பார்த்தோம். ನಾವು ಎರಡನೇ ಪಾರ್ಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ. God's concept. Church is God's concept. சபை என்பது கர்த்தருடைய யோசனைங்க, கர்த்தருடைய திட்டம். இது ಸಭೆ ಎನ್ನುವುದು ಕರ್ತನ ಯೋಜನೆ ಆಗಿದೆ. இது தனிப்பட்ட பாஸ்டருடைய திட்டம் இல்ல, ಇದು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿರೋ ಪಾಸ್ಟರ್ யாரோ போப்புடைய திட்டம் அல்ல, ಯಾರೋ ಪೋಪ್ ಅವರ ಯೋಜನೆ ಅಲ್ಲ, யாரோ பிஷப்புடைய திட்டம் அல்ல, ಯಾರೋ ಬಿಷಪ್ ಯೋಜನೆ ಅಲ್ಲ, யாரோடைய ராயருடைய திட்டம் அல்ல, யார் எந்த பிஷப்புடைய திட்டமும் அல்ல. இது ಯಾರೋ ರಾಯರವರ ಯೋಜನೆ ಅಲ್ಲ, எந்த ஒரு ஸ்தாபனத்தினுடைய திட்டம் அல்ல. ಯಾವ சபை ಸ್ಥಾಪನೆಯ ಯೋಜನೆ ಅಲ್ಲ. சபை கர்த்தருடைய திட்டம். ಸಭೆಯು ಕರ್ತನ ಯೋಜನೆ இந்த கர்த்தர் திட்டத்துக்கு நானும் நீங்களும் முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அப்புறம் என்னங்க ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு? ಕರ್ತನ ಯೋಜನೆಗೆ ನಾವು ನೀವು ಮುಖ್ಯತ್ವವನ್ನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮತ್ತೆ ಅದಕ್ಕೆ ಏನು ಅರ್ಥ? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல் நான் விட்டு விட்டா என்னங்க பிரயோஜனம்? ಸಭೆ ಕೂಡಿ ಬರುವುದನ್ನು ಹಲವಾರು ಜನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ இது மனுஷன் ஆரம்பிச்ச விஷயம் அல்ல, ಇದು ಮನುಷ್ಯನ ಆರಂಭಿಸುವ ವಿಷಯ இது ಅಲ್ಲ, மனுஷன் தோன்றின விஷயம் அல்ல, ಇದು ಮನುಷ್ಯನ ತೋಚಿರುವ ವಿಷಯವಲ್ಲ, இது கர்த்தருடைய கான்செப்ட், இது கர்த்தருடைய யோசனையா இருக்கிறது. ಇದು ಕರ್ತನ ಯೋಜನೆ, ಕರ್ತನ ಯೋಚನೆಯಾಗಿದೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯು ಕಟ್ಟುವೆನು, ಪಾತಾಳ ಲೋಕದ ಬಲವು ಅದನ್ನು ಸೋಲಿಸಬಾರದು. அப்ப இது யாருடைய கான்செப்ட்ங்க? ಇದು ಯಾರ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಆಗಿದೆ? கர்த்தருடைய தேவாதி தேவனுடைய கான்செப்டாக இருக்கிறது. ಇದು ಕರ್ತನಾದ ಕರ್ತನ ಯೋಜನೆ ಆಗಿದೆ. இதுக்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ಇದಕ್ಕೆ ನಾನು ಅಧಿಕವಾದ ஏன் இந்த ಮುಖ್ಯತ್ವವನ್ನು கான்செப்டை கர்த்தர் ஏற்படுத்தினார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರ್ತನ இந்த ಯೋಜನೆ இடத்துல நல்ல உபதேசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಉಪದೇಶ, நல்ல ஐக்கியத்துல நாம் வளருவதற்காக, ಒಳ್ಳೆಯ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾವು டாக்டரின் போடுங்க, அது டாக்டரின் காட்லி டாக்டரின் டாக்டரின் அண்ட் காட்லி ஃபெலோஷிப்காக, உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் ಉಪದೇಶ ಹಾಗೂ ಐಕ್ಯತೆ. அப்போஸ்தலர் 2:42 வசனம் சொல்லுகிறது, ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಅಪೊಸ್ತಲರ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳುವುದರಲ್ಲಿಯೂ ಸಹೋದರರ ಅನ್ಯೋನ್ಯತೆಯಲ್ಲಿಯೂ ರೊಟ್ಟಿ இந்த சபை என்கிறதான கான்செப்ட்ல ಈ ಸಭೆ ಎನ್ನುವ
ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ನಲ್ಲಿ இங்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ಇಲ್ಲಿ ಒಂದು ಶಿಸ್ತನ್ನು ಕಲಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. பாவம் எது பரிசுத்தம் எது என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ಪಾಪ ಯಾವುದು ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು நல்லது எது கெட்டது எது என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ಒಳ್ಳೆಯದು ಯಾವುದು ಕೆಟ್ಟದನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் நான் எப்படியாக சாட்சியோடு பரிசுத்தத்தோடு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಾಕ್ಷಿಯಿಂದ ನಾನು ಬಾಳಬೇಕು ಅನ್ನೋದು ಕಲಿಸಿಕೊಡುತ್ತದೆ. இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நான் கலந்து கொள்ளாமல் ಈ ಪರಿಶುದ್ಧ ಐಕ್ಯತೆಯಲ್ಲಿ ನಾನು வெளியில இருந்தேன்னு சொன்னா ನಾನು ಆಚೆ ಇದ್ದರೆ என்னை பிசாசு திருடி கொண்டு போய் விடுவான். ನನ್ನನ್ನು ಸೈತಾನನು ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவனாய் என்னை மாற்றி விடுவான். ಈ ಲೋಕದ ಪ್ರಕಾರವಾಗಿ ವೇಷವಾಗುತ್ತದೆ. ஆக வேதம் சொல்லுகிறது, ಆಗ ವಾಕ್ಯವು நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ನೀವು ಈ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ನೀವು ಹಾಕುವ ವೇಷದಿಂದ தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ದೇವರ ವಾಕ್ಯವು ದೇವರ ಪರಿಪೂರ್ಣತೆಯನ್ನು ನಾವು ಅರಿಯದಿದ್ದರೆ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಸಂಪೂರ್ಣತೆ மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ನೀವು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப இந்த ஐக்கியம் இந்த உபதேசம் எனக்கு உங்களுக்கு முக்கியம். அதுக்கு தான் கர்த்தர் இந்த காட்ஸ் கான்செப்ட் சபை என்கிற கான்செப்ட் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ಹಾಗಾಗಿ ಈ ಉಪದೇಶವು ಆಗಲಿ ಐಕ್ಯವೂ ಆಗಲಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು ಈ ಯೋಜನೆಯನ್ನು சபை இல்லைன்னு சொன்னா நானும் நீங்களும் அனாதைங்க. ಸಭೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ನೀವು ಅನಾಥರಾಗಿದ್ದೀರಿ. சபை இல்லைன்னு சொன்னா நானும் நீங்களும் திக்கற்றவர்கள். ಸಭೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ದಿಕ್ಕರಾಗಿದ್ದೇವೆ. சபை இல்லைன்னா நீங்களும் நானும் தனிநபர்களா இருக்கிறோம். ಸಭೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾವು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿರುತ್ತೇವೆ. ಆಗ ಸಭೆ ಐಕ್ಯ ಮುಖ್ಯ. ಹಾಗಾಗಿ ಸಭೆಯ ಐಕ್ಯತೆಯು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತೆ? உபதேசமும் ஐக்கியத்திலும் நடத்தப்படுகிறோம். ಉಪದೇಶದಲ್ಲೂ ಐಕ್ಯದಲ್ಲೂ அதே வசனத்துல அடுத்து சொல்லுகிறார், breaking of bread and prayer. ಅದೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ ರೊಟ್ಟಿ ಮುರಿಯುವುದರಲ್ಲಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿಯೂ ಅಂತ ಹೇಳಿ. இங்கே கர்த்தர் சரீரத்தில் நாம் ஐக்கியமா இருக்கிறோம். ಇಲ್ಲಿ பந்தி எடுக்கிறோம். கர்த்தர் தலையா இருக்கிறாரு. நாம் ஐக்கிய அவரோடு கூட நம்ம என்ன பண்றோம்? அவருடைய அவயவங்களாய் நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் நினைவு கூர்றோம். ಅವರ ಅಂಗಗಳಾಗಿ ನಾವು ಇರುತ್ತೇವೆ. ஜெபம் நிலத்தில் ஏறெடுக்கப்படுகிறது. ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಗಳಲ್ಲಿ ಇರುತ್ತೇವೆ. உங்களுக்கும் நமக்கும் ஜெபம் அவசியம். நீங்கள் சேர்ந்து ஜெபம் பண்ணுவது, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவது மிக மிக அவசியங்க. ನಿಮಗೂ ನಮಗೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ತುಂಬಾ ಅವಶ್ಯಕವಾಗಿದೆ. ಆಗ இரண்டாவது வாரத்துல இரண்டாவது பார்த்தோம். ಹಾಗಾಗಿ ನಾವು ಎರಡನೇ ವಾರದಲ್ಲಿ ಎರಡನೇದನ್ನು ಇದು ಗಾಡ್ಸ್ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಮಾತ್ರ ಇಲ್ಲ, ಇದು ಗಾಡ್ಸ್ ಕನ್ಸರ್ನ್ ಇருக்கு. ಇದು ದೇವರ ಯೋಜನೆ ಅಲ್ಲ, ಇದು ದೇವರ ಕನಿಕರವಾಗಿದೆ. ஆமா, கர்த்தருடைய கரிசனை சபை மேல எப்பவுமே இருக்கு. ಕರ್ತನ ಕನಿಕರವು ಸಭೆಯ ಮೇಲೆ ಯಾವಾಗಲೂ ಇದೆ. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை உபத்திரவங்கள் சபையை ஒழிக்க, சபையை நாசம் பண்ண. ಅವಾಗಿಂದಲೂ ಇವಾಗಿನವರೆಗೂ ಎಷ್ಟು ಜನ ಸಭೆಯನ್ನು ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, சபை கிறிஸ்தவர்களை அழிக்க, ஊழியர்களை அழிக்க, சபையை அழிக்க எத்தனை மோசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಸಭೆಯನ್ನು ನಾಶ ಮಾಡಿಸುವುದಕ್ಕಾಗಲಿ ಅಥವಾ ಸೇವಕರನ್ನು ನಾಶಪಡಿಸುವ ஆனால் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளவில்லை. ಆದರೆ ಲೋಕವು ಸಭೆಯನ್ನು ಸೋಲಿಸಲಿಲ್ಲ. எவ்வளவு உபத்திரப்படுத்துறார்களோ, எவ்வளவு பாடுபடுத்துகிறார்களோ, எவ்வளவு அழுத்துகிறார்களோ அவ்வளவும் சபை மேல வந்ததே தவிர கீழே போகவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை, ಎಷ್ಟು ಕಷ್ಟಗಳಿಂದ ಎಷ್ಟನ್ನು ಏನನ್ನು ಮಾಡಿದರೂ ಆದರೆ ಸಭೆಯನ್ನು ಅವರು ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. சபைக்காக தான் தன் ஜீவனை கொடுத்தார் அவர். ಸಭೆಗೋಸ್ಕರ ಅವರು ತನ್ನ ಜೀವನವನ್ನು ಕೊಟ್ಟರು. சபைக்காக தான் இன்னைக்கு அவர் நின்னுக்கிட்டு இருக்காரு. ಸಭೆಗೋಸ್ಕರ ಇವತ್ತು ಸಹ ಅವರು ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. சபை மேல அவ்வளவு நேசம், அவ்வளவு பாசம், அவ்வளவு யோசனை அவருக்கு. ಸಭೆ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಪ್ರೀತಿ, ಅಷ್ಟು ಅವರಿಗೆ அதிகாரவிದೆ. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் அப்படி எழுதுகிறார். யோவான் சானங்கள் மூலமாக எழுதுகிறார், ஆதியில் கொண்ட அன்பை விட்டாயே என்று சபை பார்த்து எழுதுகிறார். ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ஆதியில் கொண்ட அன்பை விட்டாயே ஒரு சபைக்கு எழுதுகிறார். ஆதிಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡ ಪ್ರೀತಿಯು ಬಿಟ್ಟಲ್ಲ, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லா போயிட்டு நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி எழுதுகிறார். அனலும் இல்லா, என்ன சளியும் இல்லது, லூக்வார்ம் இங்கிலீஷ்ல சொல்லிடுங்களேன். அனலும் இல்ல, என்ன சொல்றது, ಬೆಚ್ಚಗೆ ಇಲ್ಲದೆ ಚಳಿಯೂ ಇಲ್ಲದೆ, ಬೆಚ್ಚಗೆ ಇಲ್ಲದೆ ತಣ್ಣಗೆ ಇಲ್ಲದೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ವಾಂತಿ ಮಾಡಿ ಬಿಸಾಡುತ್ತೇನೆ. ஆனாலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் சபை குறித்து எழுதுகிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப கவனிங்க, சபை எவ்வளவு முக்கியம்ன்றது கவனிங்க. ಆಗ ಗಮನಿಸಿ, ಸಭೆ ಎಷ್ಟು ಮುಖ್ಯ. சபை மேல அவ்வளவு கன்சர்னா இருக்கார் கர்த்தர். ಅವರು ಸಭೆಯ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಅವರು பவுல் ஒரு காலத்துல எதிரியா இருந்தாப்ல. ಪೌಲನು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಆತನು ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದರು. ಆದರೆ ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ದೇವರನ್ನು ಅವನು ಅಂಗೀಕರಿಸಿದಾಗ பவுலை எங்க அடைச்சாலும் அங்கிருந்து லெட்டர் சர்ச்சுக்கு அனுப்புறாரு. ಪೌಲ್ ಎಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ ಅವನು ಚರ್ಚ್ಗೆ ಅವನು ಲೆಟರ್ ಅನ್ನು ಕಳುಹಿಸಿದ. மூணு முக்கியமான பிரயாணத்தை, மிஷனரி பிரயாணத்தை ஏறெடுக்கிறார் அவர். ಅವನು 3 ಮಿಷನರಿ ಪ್ರಯಾಣವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. கப்பல் பிரயாணம், இந்த காலம் மாதிரி இல்ல, அந்த காலம் கப்பல் பிரயாணம்.
எவ்வளவு மோசமும் நடக்குவாங்க. ಆಗ ಅಷ್ಟು ಮೋಸದ ಕಾರ್ಯಗಳು கப்பல் ನಡೆಯುತ್ತದೆ. பிரயாணத்துல போனா வீடு வந்து சேர்றது நிச்சயம் இல்ல அந்த காலத்துல. ಹಡಗಿನ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದರೆ ಅವನು ಮನೆಗೆ ಬಂದು ಸೇರುವುದು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿದೆ. அவ்வளவு பிரயாணத்திலயும் லெட்டர் எழுதுவாரு. ಆ ಪ್ರಯಾಣದಲ್ಲೂ ಆತನು ஜெயில்ல இருந்து லெட்டர் எழுதுவாரு. ಆತನು ಸೆರೆಮನೆಯಿಂದ ಲೆಟರ್ ಬರೆಯುವನು. அடிக்கப்படும் போது லெட்டர் எழுதுவாரு. ಅವನು ಒಡಿಬೇಕಾದ್ರೆ ಅವನು ಪತ್ರವನ್ನು அவரை ಬರೆಯುವನು. நிர்வாணமாக்கி பார்த்தாச்சு, அவரை அடிகள் அடிச்சு பார்த்தாச்சு, அவரை துன்புறுத்தி பார்த்தாச்சு, அவரை பசியால போட்டு பார்த்தாச்சு. எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சபையை குறித்துதான பாரம் அவரை உந்தி தள்ளி கொண்டே இருந்தது. சபைகளுக்கு அவர் லெட்டர் எழுதிக்கிட்டே இருந்தார். அதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ಯಾವ ರೀತಿಯ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ ಅವನು ಯಾವಾಗಲೂ ಸಭೆಗೋಸ್ಕರ ಅವನು ಪತ್ರವನ್ನು ಬರೆದು ಅವನು ಮಾಡುತ್ತಿದ್ದನು. எழுதுகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் எழுதுறாரா? எல்லாமே அவர் எழுதினதுதான். ಅವರು ಎಷ್ಟೊಂತರ ಅವರು ಗ್ರಂಥಗಳನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. அங்க அவங்களுக்குன்னா அந்த ஊருக்குள்ள இருக்கிற சபைகளுக்கு எழுதுகிறார். ಅವರು ಆ ಊರಲ್ಲಿರುವ ಸಭೆಗಳಿಗೋಸ್ಕರ ಅವರು ಬರಿತಾ ಇದ್ರು. சபை மேல கர்த்தர் கன்சர்ன் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் ஜனங்களை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கிறார் கர்த்தர். ಆಗ ಸಭೆಯ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇದ್ದದರಿಂದ ಅವರು ಆ ರೀತಿಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. போன வாரம் மிக பாரத்தோடு நான் பிரசங்கித்தேன். ಕಳೆದ ವಾರ ನಾನು ತುಂಬಾ ಭಾರದಿಂದ ನಾನು ಅದನ್ನು கர்த்தருடைய சபை கர்த்தருடைய கான்செப்டா இருக்கும்போது ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಆಗಿರಬೇಕು. எவ்வளவு மேன்மைங்க அது, ಎಷ್ಟು ಸುಂದರ, எவ்வளவு மேன்மையானது, மகத்துவமானது, அது ಎಷ್ಟು ಮಹತ್ವವಾದದ್ದು, ಎಷ್ಟೊಂದು ಉನ್ನತವಾದದ್ದು, ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು, எவ்வளவு மேன்மையானது, ಎಷ್ಟು ಶ್ರೇಷ್ಠತೆ. ஆனா இன்னைக்கு சபைகளை என்டர்டெயின்மென்ட்க்கு வச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ಆದರೆ ಇವತ್ತು ಸಭೆಗಳನ್ನು ಅವರು ಎಂಟರ್ಟೈನ್ಮೆಂಟ್ ಎಡಿಫೈಗೆ ವச்சிட்டு இல்ல, ಅವರು ಎಡಿಫೈಗೋಸ್ಕರ ಇಟ್ಟಿಲ್ಲ. ಸಭೆ ಎಡಿಫೈಗೆ, ಸಭೆಯು ಮನರಂಜನೆಗಾಗಿ not ಅಲ್ಲ, for the entertainment. ಅದು ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ. ஆமாங்க, பொழுதுபோக்குக்கு இல்லங்க. சபை பக்தி விருத்திக்காக இருக்கிறது. ಅದು ಸಭೆಯು ಮನರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ, ಸಭೆಯು ಸುಧಾರಣೆಗೋಸ್ಕರ, சபை திருத்துவதற்கு, ಸಭೆಯು ನಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಡೆಸುವ, சபை நல்ல விதமாய் நல்ல காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு தான் சபை. ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. இங்க வந்து கூத்தாட்டம் ஆடுறதுக்கு இல்ல, ಇಲ್ಲಿ ಬಂದು ಮನರಂಜನೆ ಮಾಡುವುದಕ್ಕಲ್ಲ, இங்க புகை போட்டு ஆடுறதுக்கு இல்ல, ಇಲ್ಲಿ ಬಂದು ಹೊಗೆ ಹಾಕಿ ಹಾಡುವುದಕ್ಕಲ್ಲ, இங்க வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான். ಇಲ್ಲಿ ಬರೀ ಮನರಂಜನೆ. சபை சில சபைகளிலே, தமிழ்நாட்டின் சில சபைகளிலே, கர்நாடகத்தில் சில சபைகளிலே, பெங்களூர்ல சில சபைகளிலே வெறும் என்டர்டெயின்மெண்ட்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பக்தி விருத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. ಕೆಲವು ತಮಿಳುನಾಡು ಆಗಲಿ ಬೆಂಗಳೂರು ಆಗಲಿ ಕೆಲವು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಮನೋರಂಜನೆಗೋಸ್ಕರ ಅವರು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವೃತ್ತಿಗೋಸ್ಕರ ಅವರು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇಲ್ಲ. சபை மேடல இன்னைக்கு சினிமா பாட்டு வந்துருச்சு. ಸಭೆಯ ಸ್ಟೇಜ್ ಮೇಲೆ ಇವತ್ತು ಫಿಲಂ ಸಾಂಗ್ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದೆ. சபை ஆராதனை சினிமா பாட்டு வந்துருச்சு. ಸಭೆಯ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಫಿಲಂ ಸಾಂಗ್ ಬಂದಿದೆ. சினிமா பாட்டு கண்ணான கண்ணே பாட்டு பாடுறான் சபையில. ಫಿಲಂ ஆராதனையில பாடுறாப்ல, ಅದು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಹಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ನಾವು ஆடுவோம் பாடுவோம் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ஆராதனைಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಾಡುಗಳನ್ನು கொஞ்சம் கொஞ்சமா சபையின் மேன்மையை, சபையின் மகத்துவத்தை விசுவாசானவன் கெடுத்து கொண்டிருக்கிறான். சபை போதகர்களை வைத்து ಸ್ವಲ್ಪ ಸಭೆಯ ಕಾರ್ಯ ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆಯನ್ನು ಸಾತಾನನು ಬಂದು ಅದನ್ನು ಕೆಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆಂಡவர் சொல்றார், I will build my church ಎಂದು சொல்கிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಿರ್ಮಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. சபை யார் கட்டணுங்க? சபை யார் கட்டಬೇಕು? பேசலாங்களா? சபை யார் கட்டணும்? சபை யார் கட்டணும்? சபையை நான் கட்டக்கூடாது. சபைಯನ್ನು ನಾನು ಕಟ್ಟக்கூடாது. சபையை ஒரு மனுஷன் கட்டக்கூடாது. சபையை ஒரு மனுஷன், சபையை ஒரு ஸ்தாபனம் கட்டக்கூடாது. சபையை ಒಂದು ಸ್ಥಾಪನೆಯನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. சபையை கர்த்தர் கட்டுகிறவர். ಸಭೆಯನ್ನು ಕರ್ತನು ಕಟ್ಟುವ. மனுஷன் கட்டினாதான் இந்த மாதிரி கூத்து. ಮನುಷ್ಯನು ಕಟ್ಟಿದರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ மனுஷன் கட்டினாதான் சினிமா பாட்டு. ಮನುಷ್ಯ ಕಟ್ಟಿದರೆ ಮಾತ್ರ ಈ ಸಿನಿಮಾ. அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சினிமா ராக், சினிமா மோகங்கள் வந்துச்சு. இன்னைக்கு சினிமா பாட்டே மேடை வந்துடுச்சு. ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಸಿನಿಮಾಗಳದು ಬಂತು, ಇವತ್ತು ನೋಡಿದ್ರೆ ಬರೀ ಸಿನಿಮಾದೇ ಆಗೋಗಿದೆ. மோசத்திலும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறது சில சபை. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நான் எங்க இருக்கணும்ன்றது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். ಆಗ ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ எந்த சபையில நான் உட்காரணும், எந்த சபையில நான் ஆராதிக்கணும்னு சொல்லி நீங்க ನಾನು ತೀರ್ಮಾನ பண்ணணும். ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು, ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಕು. ஒரே ஒரு பைக் ரெடி இல்லன்னு சொன்னா, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, ಒಂದೇ ಒಂದು ಬೈಕ್ ರಿಪೇರಿ ಆಯ್ತು ಅಂತ எத்தனை மெக்கானிக்கை விசாரிக்கிறோம். ಎಷ್ಟು ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಅನ್ನು ನಾವು ವಿಚಾರಿಸ್ತೀವಿ. நல்லா பண்ணுவானா? ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾರಾ? அவர் நல்லா பண்ணுவாரா? ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡ್ತಾರಾ? எத்தனை உடம்பு சரியில்லைனா எத்தனை டாக்டரை விசாரிக்கிறோம். ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ಡಾಕ್ಟರ್ ಅನ್ನು ನಾವು இவர் நல்லா பண்றாரா? ಇವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತಾರಾ? அவன் நல்லா பண்றாப்லையா? ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡ್ತಾರಾ? பாக்குறோமா? ನಾವು ನೋಡ್ತೀವಾ? சாதாரண பைக் சரீரத்திற்கே அப்படின்னு சொன்னா, என் ஆத்மாவுக்கு எந்த சபை எந்த உபதேசம் முக்கியம்னு நீங்க முக்கியமா கவனிக்கணும் இல்லையா? ಹಾಗಾಗಿ ಸಾಧಾರಣ ನಮ್ಮ ದೇಹ ಆಗಲಿ, ಸಾಧಾರಣ ನಮ್ಮ ಬೈಕ್ ಆಗಲಿ, ನಾವು ಅಷ್ಟು ನಮ್ಮ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಟ್ಟು ನಾವು ಅಷ್ಟೆಲ್ಲ ಹುಡುಕ್ತಿವಲ್ಲ, ಅದೇ ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ನಾವು ವಿಚಾರಿಸಿ ನಾವು ನೋಡಬೇಕು. ಗುಂಪಲ್ಲ போய் ಅಲೆಲುಯಾ போடக்கூடாது. ನಾವು ಗುಂಪಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಲೆಲುಯಾ ಹಾಡಬಾರದು. நான் வேற வார்த்தை சொல்ல மாட்டேன். ನಾನು ಬೇರೆ ವಾಕ್ಯ ಹೇಳೋದು. ಗುಂಪಲ್ಲ அவ சொல்ல மாட்டேன்.
ಅದನ್ನ ನಾನು ಹೇಳೋದು. கும்பல்ல போய் அலலிய போடக்கூடாது. நான் கும்பல் ಹೋಗಿ ಅಲ್ಲಿ அங்க சினிமா பாட்டு போடிட்டா அங்க போய் கை தட்டக்கூடாது, விசில் அடிக்க கூடாது. ಅಲ್ಲಿ ಸಿನಿಮಾ ಹಾಡು ಆಡ್ತಾ ಇದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೈ அதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும் அவங்களெல்லாம். ಅವರನ್ನೆಲ್ಲ ನಾವು ಬೇರ್ಪಡಿಸಿ ಇಡಬೇಕು. கர்த்தர் பிடுங்கவும் நாட்டவும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನೆಟ್ಟುವುದಕ್ಕಾಗಲಿ ಕಿತ್ತು ಹಾಕುವುದಕ್ಕಾಗಲಿ ನಮ್ಮನ್ನು தேவையில்லாத நபர்களோடு என் கையை கோக்க கூடாது. ಬೇಡದೇ ಇರೋ ಜೊತೆ ನಾವು ನಮ್ಮ ಕೈಯನ್ನು ನಾವು நான் போன வாரம் சொன்ன தேவையில்லாத இந்த பெருமையில ஆடுற எவ்வளவு பாட்டு பெரிய பாட்டுக்காரனா இருந்தாலும் எவ்வளவு ஃபேமஸ் ஆன ஆளா இருந்தாலும் அந்த பாட்டை என் சபையில் நான் பாடுவதில்லை. ನಾನು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಅವನು ಎಷ್ಟೇ ಫೇಮಸ್ ಆಗಿರೋ ಹಾಡುಗಾರನಾಗಿದ್ರು ಸಹ ನಾನು ಆತನ ಹಾಡನ್ನು ನಾನು ಹಾಡುವುದಿಲ್ಲ. நம்ம சபையில கிட்டத்தட்ட ஒரு 8-7 பாட்டு நம்ம பாட்டு பாடி இருக்கோம். நம்ம எழுதி ಟ್ಯೂನ್ போட்ட பாட்டு பாடி ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು 8 ಹಾಡನ್ನು ಬರೆದಿ ನಾನು ಹಾಡಿದ್ದೀವಿ. ட்ரெண்ட் ஆவறதுக்கு இல்ல, ಅದು ನಾನು ಟ್ರೆಂಡ್ ಆಗುವುದಕ್ಕೆ. இன்னைக்கு நான் பாட்டு பாடுறேன், நான் பாட்டு ரிலೀಸ್ பண்றேன்னா ட்ரெண்ட் ஆவறதுக்கு ரிலீஸ் பண்றது இல்ல. ನಾನು ಹಾಡು ಬರೆದು ಹಾಡು ನಾನು ಇದು ಮಾಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ಅದು ಖ್ಯಾತಿ ಆಗುವುದಕ್ಕಲ್ಲ. நான் சொல்றேன், நான் பின்னாடி சொல்றேன். ಅದು ನಾನು ಹಿಂದೆ ಹೇಳ್ತೀನಿ, ட்ரெண்ட் ஆவறதுக்கெல்லாம் கிடையாது. ಅದನ್ನು ಖ್ಯಾತಿ ಆಗುವುದಕ್ಕಲ್ಲ. அப்ப யாரு கூட நான் கை கோக்கணும் ரொம்ப அவசியம். ಹಾಗಾಗಿ ನಾನು ಯಾರ ಬಳಿ ನನ್ನನ್ನು ಕೈಯನ್ನು அப்படிப்பட்ட நபர்களோடு எத்தனை பேர் கை கோத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ನಾನು ಅಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಾರ್ಯಗಳಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? ஆக சபை என்பது பொழுதுபோக்கு இல்ல, பக்தி விருத்திக்கு. ಸಭೆ ಎನ್ನುವುದು ಮನೋರಂಜನೆಗಾಗಿ ಅಲ್ಲ, ಸುಧಾರಣೆಗಾಗಿ. வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாಗಿ சபை என்பது சர்வீஸ்க்கு, நாட் ஃபார் தி பிசினஸ். ಸಭೆಯು ಸೇವೆಗಾಗಿ, ವ್ಯಾಪಾರಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. சபை சர்வீஸ்க்கு, ಸಭೆಯು ಸೇವೆಗಾಗಿ, சபை சேவைக்கு, ಸಭೆಯು ಸೇವೆಗಾಗಿ, பிசினஸ்க்கு இல்ல, ವ್ಯಾಪಾರಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. இன்னைக்கு பிசினஸ் தான் நடந்துட்டு இருக்கு. சர்ச் ஆரம்பிக்கிறோம், ವ್ಯಾಪಾರವೇ ನಡೀತಾ ಇದೆ. இங்க ஆரம்பிச்சா பிசினஸ் நடக்கும், ಇಲ್ಲಿ ಆರಂಭಿಸಿದ್ರೆ ಇಲ್ಲಿ அங்க ಆರಂಭಿச்சா பிசினஸ் நடக்கும், ಅಲ್ಲಿ ಆರಂಭಿಸಿದ್ರೆ ಬಿಸಿನೆಸ್. ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு, ಒಬ್ಬರು ಫೋನ್ ಮಾಡಿದರು. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. 1-2 ವರ್ಷದ ಹಿಂದೆ ಅನ್ಸುತ್ತೆ. ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಜನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಜನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ? எப்படிப்பட்ட ஜனங்க வராங்க? ಯಾವ ರೀತಿಯಾದ ಜನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ? அங்க பணக்காரங்க இருக்காங்களா? ಅಲ್ಲಿ ಶ್ರೀಮಂತರು ಇದ್ದಾರಾ? அங்க எந்த மாதிரி இருக்காங்க? ಅಲ್ಲಿ ಯಾವ ತರ ಇದ್ದಾರೆ? அங்க சர்ச் ஆரம்பிச்சா ஓடுமா? ಅಲ್ಲಿ ಚರ್ಚ್ ಆರಂಭಿಸಿದರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ? என்னையா பிசினஸ் நடத்த வரியாங்க? ಏನಪ್ಪಾ ಇಲ್ಲಿ ನೀನು ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? என்ன கீரை கடை போட வரியா? ಇಲ್ಲಿ ನೀನು ಸೊಪ್ಪಂಗಡಿ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? பாருங்க, ನೋಡಿ, கர்த்தர் சொன்னார்னா போடு, அங்க போய். ಕರ್ತರು ಹೇಳಿದಾರೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾಡಬೇಕು. கர்த்தர் கிட்ட கேட்டு, ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳು. கர்த்தர் கிட்ட கேட்டு அங்க சபை ஆரம்பிக்கணும்னா அது எவ்வளவு வறுமையான இடமா இருந்தாலும் அங்க ஆரம்பிங்க. ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳಿ ಅಲ್ಲೇ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಕ್ಯಾಲ್ಕುಲೇಟಿವ್ ಚರ್ಚ್ ಆರಂಭಿಕ ಕೂಡದು. ಅಲ್ಲಿ ನೀವು ಕ್ಯಾಲ್ಕುಲೇಷನ್ ಪ್ರಕಾರ ನೀವು ಚರ್ಚ್ ಅನ್ನು ಆರಂಭಿಸಿ. 100 ಕೋಟಿ 100 ಕೋಟಿ ಚರ್ಚ್ ಕಟ್ಟಿಯಾச்சு. ನಾವು ಚರ್ಚ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿದ್ವಿ. ಚರ್ಚ್ ಕಟ್ಟಿ ಮುಗಿச்சாச்சு. ಚರ್ಚ್ ಅನ್ನು ಕಟ್ಟಿ ಮುಗಿಸಿ ಚರ್ಚ್ நடத்திக்கிட்டு இருக்கோம். ಚರ್ಚ್ ಅನ್ನು ನಡೆಸ್ತಾ திடீர்னு இவருக்கு காலையில டிஃபன் பண்ணும்போது கடவுள் வந்து பேசிட்டாரு பக்கத்துல. ದಿಢೀರ್ ಅಂತ ಹೇಳಿ ಬೆಳಗ್ಗೆ ತಿಂಡಿ ಮಾಡುವಾಗ 2 ಇಡ್ಲಿ ಸಾಪ್ನಂದಾங்க. 2 ಇಡ್ಲಿ ತಿಂತಾ ஒரு இட்லி இவரு, இன்னொரு இட்லி கர்த்தர் சாப்பிட்டுந்தாராம். ಇನ್ನೊಂದು ಇಡ್ಲಿ ಕರ್ತರ್ ಮಾತಾಡ್ತಾ 100 கோடி ப்ராஜெக்ட் சொல்லிருக்காரு கடவுள். 100 ಕೋಟಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಕರ್ತರು ಹೇಳಿದ್ದಾರೆ. இங்க கோபுரத்தை கட்டணும் சொல்லிருக்காராம். ಇಲ್ಲಿ ಗೋಪುರವನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. இங்க பிரேயர் சென்டர் கட்டணுமா? ಇಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಸೆಂಟರ್ ಅನ್ನು இங்க ஹீலிங் சென்டர் கட்டணுமா? ಇಲ್ಲಿ ಹೀಲಿಂಗ್ ಸೆಂಟರ್ ಅನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ஏன் சர்ச்ல நடத்துனா ஹீலிங் ஆகாதா? ಯಾಕೆ ಚರ್ಚ್ ಅಲ್ಲಿ ನಡೆಸಿದ್ರೆ ಅದು ಹೀಲಿಂಗ್ கோபுரத்துல போனா தான் ஹீலிங் ஆகுமா எனக்கு? ಗೋಪುರದಲ್ಲಿ ಹೋದರೆ ಮಾತ್ರ ನಾನು பிரேயர் சென்டர்ல கட்டினா தான் நான் சென்டர்ல போய் ஹீலிங் ஆக முடியுமா? ಪ್ರೇಯರ್ ಸೆಂಟರ್ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿದ್ರೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಹೀಲಿಂಗ್ ಆಗುತ್ತಾ? 500 ಕೋಟಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್, 500 ಕೋಟಿ 1000 ಕೋಟಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್, 1000 ಕೋಟಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್. ಚರ್ಚ್ பெரிய ಚರ್ಚ್, ನನ್ನ ಚರ್ಚ್ ದೊಡ್ಡ ಚರ್ಚ್. ಚರ್ಚ್ ಬಿಸಿನೆಸ್ಗೆ ಇಲ್ಲ, ಚರ್ಚ್ ವ್ಯಾಪಾರಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ. 10 ಲಕ್ಷ கொடுக்குறவங்க எழுந்துருங்க. 10 ಲಕ್ಷ ಕೊಡ್ತೀನಿ ಬರೀ. 10 பேர் எழுந்துருங்க. 10 ಜನ ಬರೀರಿ. 1 ಲಕ್ಷ கொடுக்குறவங்க 20 பேர் எழுந்துருங்க. 1 ಲಕ್ಷ ಕೊಡೋರು 20 ಜನ ಬರೀರಿ. ஆனா அங்க சோத்துக்கு வழி இல்லாம பசியோடு ஒருத்தர் வந்து ஆராதனையில உட்கார்ந்து இருப்பாங்க. ಆದ್ರೆ ಊಟಕ್ಕೆ ಗತಿ ಇಲ್ಲದವರು ಇಲ್ಲಿ ಆರಾಧನೆಗೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡಿರ್ತಾರೆ. அவங்களுக்கு நம்ம கொடுத்து தாங்கணுமா? பசி ஆத்தணுமா? ನಾವು ಅವರನ್ನು கொடுத்து தாங்கணுமா? ಅವರನ್ನು ನಾವು பசியை ஆத்தணுமா? ಅವರಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಕು. என்னங்க நடக்குது இன்னைக்கு? ಇಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ? கிறிஸ்து உலகத்துல என்ன நடக்குதுங்க? ಇಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಇದರಲ್ಲಿ ಏನು ನಡೀತಾ ಇದೆ? சபை பிசினஸ்க்கா? ಸಭೆ ಬಂದು ವ್ಯಾಪಾರಕ್ಕೋಸ್ಕರ, சபை சர்வீஸ்க்கு. ಸಭೆ ಬಂದು ಸರ್ವಿಸ್, தேவையுள்ளவர்களை விசாரிக்கிறதுக்கு, ಬೇಕಾಗಿರೋರನ್ನು ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அவங்க பாட்டு ஏழை ஆகிட்டே இருப்பாங்க, இவர் பாட்டுக்கு பணக்காரர் ஆகிட்டே இருப்பாரு. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ಬಡವರು ಆಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ, ಇವ್ರು ನೋಡಿದ್ರೆ ಶ್ರೀಮಂತರಾಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. வருகிற இதுல அவங்களுக்கு கொடுத்து தாங்கிறது கிடையாது. ಬರುವುದರಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದು. இன்னைக்கு ಇವತ್ತು போன வாரத்தில் நான் முடிக்க முடியல, அதனால இன்னைக்கு மூன்றாவது காரியம், போன வாரத்தில் தொடர்ச்சி. ಮುಗಿಸಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. God's glory, church is for God's
கடவுளுடைய மகிமைக்கு, glory of God, not for the glory of man. சபை என்பது தேவனின் மகிமைக்கு, தனிப்பட்ட மனிதனின் புகழுக்கு அல்ல. ಮಾನವ ಕುಲದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ. புரியுதுங்களா? சபை எதுக்கு? ಚರ್ಚೆ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? சபை நான் எதுக்கு நடத்தணும்? ನಾನು ಸಭೆಯನ್ನು ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನಡೆಸಬೇಕು? நானும் ஒரு சர்ச் கட்டுறேன், ನಾನು ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ, நானும் ஒரு பெரிய ஆளாய் காட்டுறேன், ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಾನು ಫೇಮಸ್ ಆಗணும், ನಾನು ಒಂದು ಖ್ಯಾತಿಯಾಗಿ ನಾನು ತೋರಿಸ್ತೇನೆ. என் ஃபேம், என் நேம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. ನನ್ನ ಫೇಮು, ನನ್ನ ನೇಮ್ ಎಷ್ಟು சில ದೊಡ್ಡದಾಗಿದೆ. சர்ச்சுங்க பேர் சொன்னேன்னா ಕೆಲವು ಚರ್ಚ್ ಸಭೆ அந்த பாஸ்டர் பேரை சொல்லி தான் சொல்லணும். ಆ ಪಾಸ್ಟರ್ ಹೆಸರು ಹೇಳಿ so ನಾನು and so ಹೇಳಬೇಕು, church, ಸೋ ಅಂಡ್ ಸೋ ಚರ್ಚ್ ಅಂತ ಹೇಳಿ. so and so church இல்லங்க, ಅದು ಆ ರೀತಿ ಅಲ್ಲ. God's church is ಅದು God's home. ದೇವರ ಸಭೆಯಾಗಿದೆ, ದೇವರ ಮನೆಯಾಗಿದೆ. இது வேற எந்த தனிப்பட்ட நபரின் சபை அல்ல. ಇದು ಯಾವುದೇ ವೈಯಕ್ತಿಕವಾಗಿರುವ அந்த மனுஷனை தான் புகழ்ந்து பாடுவாங்க, அந்த மனுஷனை தான் புகழ்ந்து பாடுவாங்க. ಆ ಮನುಷ್ಯರನ್ನೇ ನಾವು ಹೊಗಳಿ ಹಾಡುತ್ತೇವೆ. எதுக்குங்க சபை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? ನಾ ಏನಕ್ಕೋಸ್ಕರ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸ್ತಾ சபை ಇದ್ದೀನಿ? எதுக்கு நான் நடத்தணும்? ಸಭೆಯನ್ನು ಏನಕ್ಕೋಸ್ಕರ என் ನಡೆಸಬೇಕು? புகழ்ச்சிக்கு நடத்துறேனா, கர்த்தர் நாம மகிழ்ச்சிக்கு நடத்துறேனா, மகிமைக்கு நடத்துறேனா? ನನ್ನ ಹೆಮ್ಮೆಗೋಸ್ಕರ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಥವಾ ಕರ್ತನ கர்த்தர் ಯೋಜನೆಗೋಸ್ಕರ நாமம் ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ? கர்த்தர் நாமம் மகிமைப்படாம நான் நடத்துகிற சபை சபையா? ಕರ್ತನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸದ ನಾವು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸ್ತಾ இல்ல, நான் சபையை நடத்துறேன்னா கர்த்தர் நாம மகிமைக்காக நடத்துகணும், நடத்த வேண்டும். ಸಭೆಯನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಅದು ಕರ್ತನ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ. என் சபையில் ஒரு பாடல் பாடுகிறேன் என்றால் அது கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக பாட வேண்டும். ನಾನು ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತೇನೆ, ಅದು ಕರ್ತನ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ. ஹalleluya. என் சபையில் ஆராதனை செய்கிறேன் என்றால், என் சபையில் நான் மியூசிக்க போடுறேன்னு சொன்னா அது கர்த்தர் நாம மகிமைக்காக இருக்க வேண்டும், எனக்காக அல்ல, என் புகழ்ச்சிக்காக அல்ல, என்ன மேல காண்பித்துக் கொள்வதற்காக அல்ல. ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಏನಾದರೂ ಹಾಡಾಗಲಿ ಅಥವಾ ಏನಾದರೂ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತಂದ್ರೆ ಅದು ದೇವರ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ನಾನು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. சபை கர்த்தர் நாமம் மகிமைக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ಕರ್ತನು ಸಭೆಯನ್ನು ಆತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಮಹಿಮೆ வேதம் சொல்லுகிறது, ಪಡಿಸುತ್ತಾನೆ. நான் ஆதாரத்தோடு சொல்றேன், வேதம் சொல்லுகிறது. ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, 1 பேதுரு 4:11 1 ಪೇತ್ರನು 4:11 வாசிங்க சிஸ்டர். ಒಬ್ಬನು ಬೋಧಿಸುವವನಾದರೆ ದೈವೋಕ್ತಿಗಳನ್ನು ನುಡಿಯುವವನಾಗಿ ಬೋಧಿಸಲಿ. ಒಬ್ಬನು ಸಭೆಯ ಸೇವೆ ಮಾಡುವವನಾದರೆ ದೇವರಿಂದ ಶಕ್ತಿಯನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ಮಾಡಲಿ. ಇದರಿಂದ ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಯೇಸುಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗುವುದು. ಯೇಸುಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಅಧಿಪತ್ಯವು ಘನವು ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ಇರುವವು. தமிழ்ல வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். அதுக்கப்புறம் இப்ப முக்கியமா கவனிங்க, எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. யார் மகிமைப்படணும்? ಯಾರ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ? நான் போதிச்சாலும், ನಾನು ಬೋಧಿಸಿದರೂ, நான் பிரசங்கித்தாலும், ನಾನು ಪ್ರಸಂಗಿಸಿದರೂ, நான் பாட்டு பாடினாலும், ನಾನು ಹಾಡು ಹಾಡಿದರೂ, நான் உதவி செய்தாலும், ನಾನು ಸಹಾಯ ಮಾಡಿದರೂ, எதை செய்தாலும், ಏನು ಬೇಕಾ ಏನು இன்னொரு இடத்துல ಮಾಡಿದರೂ, பவுல் சொல்றாரு, நீங்க புசித்தாலும் குடித்தாலும், ಇನ್ನೊಂದರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀವು ಊಟ ಮಾಡಿದರೂ ಸಹ, ನೀವು ಕುಡಿದರೂ ಸಹ, எதை செய்தாலும் ಏನು ಮಾಡಿದರೂ ಸಹ தேவன் நாம மகிமைக்காக செய்யுங்க. ಅದು ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಮಾಡಿ, என்னை காண்பித்துக் கொள்வதற்காக அல்ல. ನನ್ನನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ. இன்னைக்கு பாஸ்டருங்க பாஷாவாயிட்டாங்க. ಇವತ್ತು ಪಾಸ್ಟರ್ಗಳು, சினிமா ஹீரோ பாஷா, ரஜினிகாந்த் பாஷா, ಇವತ್ತು ಪಾಸ್ಟರ್ಗಳು ಭಾಷಾ ஹீரோ ஆயிட்டாங்க. ಅವರು ಹೀರೋ ಆಗ್ಬಿಟ್ಟು, அவர் நடந்து வந்தா பின்னாடி 10 பேர் நடந்து ಅವರು ನಡ್ಕೊ ಬಂದ್ರೆ ಹಿಂದೆ 10 பெரிய ಜನ தாதா, ನಡ್ಕೊಂಡು. ಅವರು ದೊಡ್ಡ பெரிய ரவுடி ஆயிட்டாரு இவரு. ದೊಡ್ಡ ರೌಡಿ நடந்து வந்தாலே 10 பேர் பின்னாடி வரணும். ಅವರು ನಡೆದುಕೊಂಡು ಬಂದರೆ 10 ಜನ ಓಡಿ வந்த காரை திறந்து ஓபன் பண்ணி விடணும். ಅವರು ಓಡಿ ಬಂದರೆ ಅವರು ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ರು ಕಾರ್ ಡೋರ್ ಅನ್ನು அவர் பேக தூக்கிட்டு வரணும். ಅವರ ಬ್ಯಾಗ್ ಅನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. என்னங்க நடக்குது? ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? ವಯಸ್ಸಾಯ್ತಾ ಪಾಸ್ಟರ್ಗೆ? ಅವರಿಗೆ ವಯಸ್ಸಾಗಿದೆಯಾ? அப்ப தூக்குங்க. ಆಗತ್ತೆ, ಅವರನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳಿ. ನಾನು என் பாஸ்டருக்கு ನಾನು ನನ್ನ ಪಾಸ್ಟರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ எல்லாமே செஞ்சிருக்கோம். ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡಿದ್ದೇನೆ. நல்லது தான், தவறு இல்ல. ಒಳ್ಳೆಯದೇ, ಅದು ತಪ್ಪಲ್ಲ. ஆனா இவரு எப்படி எடுத்துக்க கூடாது? ಆದ್ರೆ ಇವರು ಯಾವ ರೀತಿ ಅದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು? பெருசா எடுத்து, நான் பாத்தியா பெரிய ஆளு, ಅದು ಅವರು ದೊಡ್ಡದಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. நான் பாத்தியா பெரிய மனுஷன், ನೋಡ್ದ ನಾನು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯ, எனக்கு எவ்வளவு வேலைக்காரர் இருக்காங்க பாத்தீங்களா, ಎಷ್ಟು ಕೆಲಸಗಾರರು ಇದ್ದಾರೆ ನೋಡ್ದ.
சபை எதுக்கு நடத்துறோம்? ಸಭೆ ಏನಕ್ಕೋಸ್ಕರ ನಡೆಸ್ತಾ ಇದೀವಿ? இந்த மாதிரி ஆட்களை எனக்கு வச்சுக்கிறதுக்கா? ಈ ರೀತಿಯಾಗಿ ಜನಗಳನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಳುವುದಕ್ಕ. அவர் சொல்றார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் தேவ நாம மகிமைக்காக. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಉಂಡರು ಕುಡಿದರು ಇನ್ನೇನು ಮಾಡಿದರು ಎಲ್ಲವೂ ದೇವರ ಘನತೆ ಮಾಡಿರಿ. கர்த்தர் என்னை அழைக்கிறார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು, கர்த்தர் உங்களை என்னையும் பிரித்தெடுக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் என்னையும் உங்களை உயர்த்துகிறார், உண்மைதான். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತಾರೆ. உங்களுக்கும் எனக்கும் புகழை கொடுக்கிறார், உண்மைதான். ನಮಗೂ ನಿಮಗೂ ಘನತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை அழைக்கும் பொழுது உன் தேசத்தையும் உன் வீட்டாரையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போன்னு சொல்லும்போது ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕಾದರೆ, உங்க வீட்டை விட்டு போங்க, ನಿನ್ನ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ, உன் இனத்தை விட்டு போங்க, ನಿನ್ನ ಜನಾಂಗಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು. அப்போ நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ನಾನು ನಿನ್ನ ನಾಮವನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತೇನೆ. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ நீ ಅನೇಕ ஜாதிகளின் தகப்பனாவாய். ನೀನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳಿಗೆ ನೀನು ತಂದೆಯಾಗುವೆ. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய ஜாதிகளை உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறார். உண்மைதான். ಆಕಾಶದಲ್ಲಿರುವ ನಕ್ಷತ್ರಗಳಂತೆ ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತೇನೆ. கர்த்தரனை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னா எதுக்குங்க? ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಏರಿಸಿದ್ದಾನಂದ್ರೆ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? எதுக்கு? நான் பீத்திக்கிட்டு நடக்கிறதுக்கா? ಯಾವುದಕ್ಕೆ? ನಾನು ಹೆಮ್ಮೆಯಿಂದ நான் ಹೋಗುವುದಕ್ಕೆ, பெருமையா நடக்கிறதுக்கா? ನಾನು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ನಡೆಯುವುದಕ್ಕೆ. ஒரு டிரான்ஸ்லேட்டர் இப்படி தான் பண்ணுவார், அப்படியே ஷார்ப்பா பண்ணுவார் அந்த டிரான்ஸ்லேஷன். ಒಬ್ರು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟರ್ பெருமைக்கு இந்த வார்த்தையை சொல்லுவார், பீத்திக்கிட்டு நடக்க கூடாது இப்படி. ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ಹೆಮ್ಮೆಯಿಂದ ನಡೆಯಬಾರದಂತ. அதுக்கு இல்ல, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ. அந்த புகழை கர்த்தர் நாமம் மகிமைக்கு பயன்படுத்தணும். ಆ ಹೆಮ್ಮೆಯು ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಉಪಯೋಗಿಸಬೇಕು. அந்த போஸ்டை அந்த புகழை கர்த்தர் நாம மகிமைக்கு பயன்படுத்தணும். ಆ ಪೋಸ್ಟ್ ಆಗಲಿ ಆ ಸ್ಥಾನವನ್ನಾಗಲಿ ಅದು ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ சபையை கட்ட ಉಂಟಾಗುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು பயன்படுத்தணும். ಮಾಡಬೇಕು. என் சபையை கட்ட பயன்படுத்தாத புகழ், பேர், பதவி அப்புறம் என்னங்க பிரயோஜனம்? அது ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದರೆ ಅದೇನು ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ? இங்கதான் இருக்கிறோமா? ಇಲ್ಲೇ ಇದೀವಾ? கோபமா இருக்கிறீங்களா? ಕೋಪವಾಗಿದ್ದೀರಾ? எவ்வளவு பேர் என் மேல கோபமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನನ್ನ ಮೇಲೆ ಕೋಪದಿಂದ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூரியன் மற்றும் நிலவை குறித்து நேத்து படிச்சேன். ನಾನು ನಿನ್ನೆ ಸೂರ್ಯ ಮತ್ತು ಚಂದ್ರನ ಕುರಿತು ನಾನು ಓದಿದೆ. நம்ம கடவுளை விட பெரிய ஆள் ஆயிட முடியாது. ನಾವು ದೇವರಿಗಿಂತ ದೊಡ್ಡವರಾಗುವುದಕ್ಕೆ அவர் எனக்கு புகழ் கொடுக்கறாரಲ್ಲ, இந்த உலகத்துல உயர்த்தி வைக்கறாரಲ್ಲ, ಅವರು ನಮಗೆ ಹೆಮ್ಮೆ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಏರಿಸುತ್ತಾರಲ್ಲ, நம்மால அவரை விட பெரிய ஆள் ஆயிட்டு இவரே கடவுள் ஆயிடுவாரு. ನಮ್ಮ ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವರೇ ದೊಡ್ಡವರಾಗಿ ಅವರೇ ದೇವರಾಗ್ಬಿಡ್ತಾರೆ. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, நேத்து படிக்கும்போது ನೆನ್ನೆ ಓದ್ಬೇಕಾರೆ 100% சூரியனுடைய ஒளி இருக்கும்போது 100% ಸೂರ್ಯನ ಪ್ರಕಾಶವು ಇದ್ದಾಗ நிலவு வந்து தானாக பிரகாசிக்காதாம். ಚಂದ್ರನು ತಾನಾಗಿ ಅವನು ಪ್ರಕಾಶಿಸುವುದಿಲ್ಲ. சூரியனிடத்திலிருந்து அந்த நிலவு, அந்த கேமரா தான் நிலவு வச்சுக்கோங்க, சூரியன் அங்கிருந்து அந்த நிலவு மேல ஒளி அடிக்கும் போது 100% ஒளி அடிக்கிறதாம். ಸೂರ್ಯನಿಂದ ಚಂದ್ರನಿಗೆ ಬರುವ ಪ್ರಕಾಶವು 100% ಇರುತ್ತದಂತೆ. ஆனா இந்த நிலவு அந்த 100%ல 7% தான் நமக்கு கொடுக்குதான் வெளிச்சம். ಆದರೆ ಚಂದ್ರನಿಂದ ನಮಗೆ ಬರುವುದು ಬರೀ 7% ನಮಗೆ ಪ್ರಕಾಶವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. 7%. 100ல இருந்து 7 தான். 100ರಿಂದ 7% ಕೊಡುತ್ತಾನೆ. இந்த உலகத்துல, ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ சூரியனா இருக்கிற கடவுள், சூரியனை கடவுள் சொல்ல, சூரியன் போல அவ்வளவு மேன்மையா இருக்கிற கடவுள், அதை விட அதை படைத்த கடவுள், ಸೂರ್ಯನಷ್ಟು ಪ್ರಕಾಶಿಸುವ ದೇವರು என் மேல ஒளி வீசுறாரு. ನನ್ನ ಮೇಲೆ ಅವರು ಬೆಳಕನ್ನು ಸೂಸುತ್ತಾರೆ. 7% தான் கொடுக்கிறேன். ನಾನು ಇಲ್ಲಿ 7% ಅಷ್ಟೇ ಕೊಡುತ್ತೇನೆ. அந்த இருக்கிற அந்த கொஞ்ச புகழுக்கு என்ன தெனா விட்டு எனக்கு, ಅಲ್ಲಿರುವ ಸ್ವಲ್ಪ ಹೆಮ್ಮೆಗೋಸ್ಕರ ನನಗೆ என்ன ஆட்டம் எனக்கு, ಎಷ್ಟು ಆಟವನ್ನು இவர் சொல்றாரு, நான் தீர்க்கதரிசி தெரியுமா உனக்கு? ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಪ್ರವಾದಿ ಗೊತ್ತಾ? உங்க வீட்ல யாருன்னா ஜேல இருக்கிறாங்களா? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ஜேல உங்க வீட்ல யாருன்னா பேர் ஸ்டார்ட் ஆகுதா? ಜೆ ಅಕ್ಷರದಿಂದ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ದಾರಾ? சொல்லுமா, ஜெட்ல உங்க வீட்ல யாருன்னா ஸ்டார்ட் ஆகுதா பேரு? ಹೇಳಮ್ಮ, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಜೆಡ್ ಅಕ್ಷರದಲ್ಲಿ யாரா தீர்க்கதரிசி போயிட்டு ஜெட்ல இசட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்க சொல்லுங்க. ಯಾರಾದ್ರೂ ಪ್ರವಾದಿಗಳು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಈ ಅಕ್ಷರದಿಂದ ஏன்னா இசட்ல ஸ்டார்ட் ஆகுற பேர் ரொம்ப ரேர். ಆದ್ರೆ ಜೆಡ್ ಅಕ್ಷರದಿಂದ ஆனா இவரு கேக்குறதெல்லாம் ஜேல ஸ்டார்ட் ஆகுதா, ஆர்ல ஸ்டார்ட் ஆகுதா? ಅವರು ಕೇಳುವುದು ಜೆ ಇಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತಾ, ಆರ್ ಇಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತಾ? இந்த குரூப்ல யாராவது ராஜான்னு இருக்கீங்களா? ಈ ಗುಂಪಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ರಾಜ ಅಂತ ಇದ್ದೀರಾ? ரமேஷ்னு இருக்கீங்களா? ರಮೇಶ್ ಅಂತ ಇದ್ದೀರಾ? எந்த குரூப்லயும் ராஜா ரமேஷ் இருப்பா, காமன் பேர் அது. ಯಾವ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಆದ್ರೂ ಸಹ ರಾಜ ರಮೇಶ್ ಅಂತ ಇರ್ತಾರೆ. பச்சை சட்டக்கார எழுந்திரவனுக்கு வயித்து வலி, ಹಸಿರು ಅಂಗಿ ಹಾಕಿರೋನು ನಿನಗೆ ಎದ್ದಳು, ನಿನಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಅಂತ ಹೇಳಿ உலகத்துல நடக்குது. ஏன் ಲೋಕದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ? அவர் ಯಾಕೆ? பெரிய ஆளு காமிச்சுக்கணும், ಅವರು ದೊಡ್ಡವರಂತ ತೋರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ, பெரிய ஆளுನ அவங்கள காமிச்சுக்கணும், ಅವರು ದೊಡ್ಡವರಂತ ತೋರ್ಪಡಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ, தீர்க்கதரிசின்னு காமிச்சுக்கணும், ಅವರು ಪ್ರವಾದಿ ಅಂತ ಹೇಳಿ ತೋರಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ. நான் தீர்க்கதரிசி தெரியுமா உங்களுக்கு? நான் ಪ್ರವಾದಿ ಗೊತ್ತಾ ನಿನಗೆ? அப்படிதான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஆள் மாத்தி சொல்லிட்டாங்க, ಹಾಗಂತ ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅವರು. ஜேல ஸ்டார்ட் ஆகல உங்க பேரு அப்படின்னால மாத்தி சொல்லிட்டாங்க அவங்க.
ಅವರು ನನ್ನ ಹೆಸರು ಜೈಲ್ ಅಂತ ಹೇಳಿ ಬೇರೆ ಏನೋ ಹೇಳಿದ್ರು. அப்படியே சமாளிக்கிறாரு, காமிச்சாரு. ಹಾಗಂತೆ ಅವರು ಸಮಾಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதை செஞ்சு என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல? ಅದನ್ನು ಮಾಡಿ ಏನ್ ಸಿಗುತ್ತೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ? என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல? ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ நீ ಲೋಕದಲ್ಲಿ? தீர்க்கதரிசியின் பேர் வாங்கி என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல? ಪ್ರವಾದಿ ಅಂತ ಹೇಳಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? நீங்க பாஸ்டர்னு பேர் வாங்கி ரெவரண்ட்னு பேர் வாங்கி என்னங்க பிரயோஜனம்? ನೀವು ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಹೇಳಿ ರೆವರೆಂಟ್ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಹೆಸರು ತಗೊಂಡ್ರೆ அதுல உனக்கு புகழ் கிடைக்கலாம், ஆனா சபைக்கு கர்த்தர் நாம மகிமைக்கு ಅದರಲ್ಲಿ ನಿನಗೆ ಹೆಮ್ಮೆ ಸಿಗಬಹುದು, ಆದ್ರೆ ಸಭೆಗಾಗಲಿ ಕರ್ತನಿಗಾಗಲಿ தூக்கி தள்ளிடுவார் எல்லாத்தையும். ಅವರೆಲ್ಲಿ ಎತ್ತು ಬಿಸಾಡುತ್ತಾರೆ. பாக்குறீங்களா தமிழ்நாட்டுல இருக்கிற நியூஸ், நடக்கிற நியூஸ் பாக்குறீங்களா? ನೋಡ್ತೀರಾ ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ನಡೆಯುವ ನ್ಯೂಸ್? பெரிய ஆளு ட்ரெண்டிங் சொல்லிட்டு இருந்தாரு. ದೊಡ್ಡವನು ಟ್ರೆಂಡಿಂಗ್ ಖ್ಯಾತಿ. இன்னைக்கு வேற விஷயத்துல ட்ரெண்டிங் ஆயின்னு இருக்காரு. ಇವತ್ತು ಬೇರೆ ವಿಷಯದಲ್ಲಿ ಖ್ಯಾತಿ ಆಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. கவனமா இருக்கணும், ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. என் சபையை நான் நடத்துகிறேன் என்று சொன்னால் ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ அது கடவுள் நாம மகிமைக்கு நடத்தும், ಅದು என் ದೇವರ ನಾಮ புகழ்ச்சிக்கு இல்ல. ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ. ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நாம மகிமைக்கு. ಅದು ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ತಮಿಳಿನಲ್ಲಿ ಒಂದು பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். ಹೂವಿನ ಜೊತೆಗೆ ಹೂವಿನ ಜೊತೆ ಬೇರ್ಪಟ್ಟು ಅದು ನಾರು ಸಹ ಅದನ್ನು ಸುವಾಸನೆ ಕೊಡುತ್ತದೆ. உண்மைதானே? இன்னொரு சொல்லுங்க, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். ಹೂವಿನೊಟ್ಟಿಗೆ ಬೇರ್ಪಟ್ಟು ಅದು ನಾರು ಸಹ ಅದು ಸುವಾಸನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. என்ன பார்த்து சொல்லுங்க, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ. பாஸ்டர் நீங்க வெறும் நாறு தான், ನೀವು ಬರೀ ನಾರಾಗಿದ್ದೀರಾ, அவர் பூ, ಅವರು ಹೂವಾಗಿದ್ದಾರೆ. அவர் உங்க கூட இருக்கிறதுனால தான் நீங்க கொஞ்சம் மணக்குறீங்க. ಅವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರೋದಕ್ಕೆ ನೀವು நான் கொஞ்சம் மணக்குறேன் ಇದ್ದೀರಾ. அவர் இல்லன்னா, அவர் ಇಲ್ಲದಿದ್ದರೆ வாசனை தாங்க முடியாது, ವಾಸನೆ ನಮಗೆ ತಡೆಕೊಳ್ಳುವ ಆಗುವುದಿಲ್ಲ. இன்னைக்கு கொஞ்சம் புகழ் வந்துட்டா, ಇವತ್ತು ಸ್ವಲ್ಪ ಹೆಮ್ಮೆ ಬಂದ್ರೆ, ஒரு பாட்டு ஹிட் ஆயிட்டா, ಒಂದು ಹಾಡು ಹಿಟ್ ஒரு ಆದ್ರೆ, தீர்க்க தரிசனம் தெரிஞ்சு சரியாயிட்டா, ಒಂದು ಪ್ರವಾದಿ ನಾವು ಮಾಡ್ಬಿಟ್ರೆ, கொஞ்சம் ஜனங்க சர்ச்சில சேர்ந்துட்டா, ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಜನ ಚರ್ಚಲ್ಲಿ ಬಂದರೆ இவரே பூ ஆயிடுவாரு. ಇವರೇ ಹೂವಾಗ್ಬಿಡ್ತಾರೆ. நாரெல்லாம் கிடையாது, இவரு ನಾರೆಲ್ಲ ಇರುವುದೇ ಇಲ್ಲ. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். ಹೂವಿನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿ ನಾರು ಬಂದು ಸುವಾಸಿಸುತ್ತದೆ. அவர் இல்லனா நான் வெறும் சக்கை, ಅವರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ಬರೀ ಚಕ್ಕೆ ಆಗಿ, அவர் இல்லனா நான் வெறும் பொருளே இல்ல, ಅವರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ಒಂದು ವಸ್ತುವೇ ಅಲ್ಲ, அவர் இருந்தாதாங்க ನಾನು. ಅವರಿದ್ದರೆ ನಾನು. ஒரு பாட்டு சொல்லுது, ಒಂದು ಹಾಡು ಹೇಳುತ್ತೆ, தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ದೇವ ನಾನು ಯಾವುದರಿಂದ ವಿಶೇಷವಾಗಿದ್ದೆ. கேள்வி கேட்கிறாரு, ಅವರು ಫ್ರೀ ಪ್ರಶ್ನಿಸುತ್ತಾರೆ. ಕೋರಸ್ல ಕೇಳ್ವಿ ಕೇಳ್ಕறாரு, ದೇವಾ ನಾನು ಎದಿನಾಲ್ ವಿಶೇಷಿತವನ್. ದೇವ ನಾನು ಯಾವುದರಿಂದ ನಾನು ವಿಶೇಷವಾಗಿದ್ದೆ. எதினால் சொல்றாரு, ಯಾವುದರಿಂದ ಅಂತ ಹೇಳಿ கடைசில அந்த வார்த்தையில முடிக்கிறார், நீர் என்னோடு வருவதினால் தான். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ, நீங்க என் கூட வர்றதுனாலதான்ப்பா, ನೀನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಬರುವುದರಿಂದ. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, ಆದರೆ ನಮ್ಮ ಜನಗಳು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ, 7% தான் வெளிச்சம், அதுவும் அவரதெல்லாம் வெளிச்சம், சூரியனது வாங்கி இங்க கொடுக்கறாரு. ಅವರು ಸೂರ್ಯನಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು நிலவுதெல்லாம் வெளிச்சம், ಅವರು ಚಂದ್ರನ ಪ್ರಕಾಶವಲ್ಲ. நம்ம சொல்றோம் நிலவு ஒளின்னு சொல்லி, ஆக்சுவலா நிலவு ஒளியே இல்ல, அது சூரியன்கிட்ட இருந்து வாங்கி இங்க அனுப்பு ரிஃப்ளெக்ட் பண்ணது அவ்வளவுதான். ನಾವು ಹೇಳ್ತೇವೆ ಅದು ಚಂದ್ರನ ಪ್ರಕಾಶ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, ಆದರೆ ಅದು ಅಲ್ಲ, ಸೂರ್ಯನಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು ನಮಗೆ ಕೊಡುತ್ತದೆ. அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வாங்கி இத கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் உயர்ந்திருக்கும் போது, கொஞ்சம் மேன்மை வரும்பொழுது என்ன ஆட்டம் ஆடுறோம், அதெல்லாம் வேண்டாங்க. ಹಾಗಾಗಿ ನಾವು ದೇವರಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿ ಅವರು ನನ್ನಿಂದನೇ ಬಂತು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. பூவோடு சேர்ந்து தான் நாறு மணக்கும். ಹೂವಿನೊಟ್ಟಿಗೆ ಸೇರಿನೇ ಅದು ನಾರು நான் வந்து நாறு இல்ல, நான் பூவும் நான் அத பெருமை பாராட்டினேன். ನಾನು ನಾರಲ್ಲ, ನಾನು ಹೂ ಅಂತ ಹೇಳಿ ಹೆಮ್ಮೆ ஒரு நாள் என் மேல அந்த பூ விழுந்துரும். ಅದು ಒಂದು ದಿವಸ ನನ್ನ ಮೇಲೆ ಆ ಹೂವು புரிஞ்சுக்கங்க, ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. அவ்வளவுதான், ஆண்டவர் தள்ளி விட்டுருவாரு. ಅಷ್ಟೇ, ದೇವರು ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡ್ತಾರೆ. கீழே தள்ளப்பட்ட விடிவெள்ளியே ಕೆಳಗೆ தள்ளி விட்டுருவாரு. ஸோ அதனால கவனமாக இருக்கணும். என் சபையை நான் நடத்தும்போது, நம் சபையை நடத்தும்போது கவனமாக இருக்கணும். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವಾಗ ನಾವು ಗಮನದಿಂದ ಇರಬೇಕು. இந்த மண்ணை மாணிக்கமா மாத்தினது அவர், ಈ ಮಣ್ಣನ್ನು ಮಾಣಿಕ್ಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದು ಅವರು, இந்த குப்பை கோபுரத்துல வச்சது அவர், ಈ ಕಸವನ್ನು ಅವರು ಗೋಪುರದಲ್ಲಿ ಇಟ್ಟದವರು, பேதையை ஞானியாக்குனது அவர், ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಜ್ಞಾನಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ அவர் இல்லாம நான் இல்ல, ಅವರಿಲ್ಲದೆ ನಾನಿಲ್ಲ. என்ன பெரிய ஆளா ஆக்குனது கர்த்தர், ನನ್ನ ದೊಡ್ಡವನಾಗಿಸಿದವನು ಕರ್ತನು. நான் பெரிய ஆளா நான் ஆடக்கூடாது, ನಾನು ದೊಡ್ಡವನಾಗಿ ನಾನು ಹಾಡಬಾರದು. என்னைக்கு எனக்கு பெருமை வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேனோ அன்னைக்கு என் வீழ்ச்சி ஆரம்பித்து விட்டது. ಯಾವತ್ತು ನಾನು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ನಾನು ಮಾತನಾಡುತ್ತೀನೋ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮುಕ್ತಿ ಅನ್ನೋದು ಬರುತ್ತೆ. என்னைக்கு எனக்கு தாழ்மை இருக்கோ அன்னைக்கு என்ன ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். ಎಲ್ಲಿ ನನಗೆ ತಾಳ್ಮೆ ಇದೆಯೋ ಅಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕರ್ತನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಏರಿಸುತ್ತಾನೆ. சொல்லமா, ಹೇಳೋಣವಾ? ஆண்டவருடைய சபை எதுக்கு? ದೇವರ ಸಭೆಯು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? சபை
தேவநாம மகிமைக்கு, மனிதனின் புகழ்ச்சிக்கு அல்ல. ಸಭೆಯು ಮಾನವ ಕುಲದ ಮಹಿಮೆಗಾಗಿ ಅಲ್ಲ, ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ. இரண்டாவதாக நான் சொல்லி முடிக்கிறேன். ಎರಡನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, சபை தேவனின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு, மனிதனின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு அல்ல. ಸಭೆಯು ಮನುಷ್ಯನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಲ್ಲ, ಬದಲಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ. ಯಾರ ರಾಜ್ಯத்தை கட்டுறதுக்கு? ಯಾರ ರಾಜ್ಯವನ್ನು ಮನುಷ್ಯ ರಾಜ್ಯத்தை ಕಟ್ಟறதுக்கு. ಮನುಷ್ಯ ರಾಜ್ಯನ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ. ಮನುಷ್ಯ ರಾಜ್ಯத்தை எப்படி கட்டறாப்ல? ಮನುಷ್ಯನ ರಾಜ್ಯವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕಟ್ಟುತ್ತಾರೆ? ಅವರಿಗೆ ಪಣ வருது, பேர் வருது, புகழ் வருது, எல்லாம் வருது. ಅವರಿಗೆ ಹಣ ಬರುತ್ತದೆ, ಅವರಿಗೆ ಹೆಸರು ಬರುತ್ತದೆ, ಹೆಮ್ಮೆ ಬರುತ್ತದೆ. எல்லாம் வரும்போது என்ன நடக்குது? ಎಲ್ಲವೂ ಬರಬೇಕಾದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? ರಾಜ್ಯத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ನನ್ನ ರಾಜ್ಯವನ್ನು ನಾನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ನಾನು ಶುರು ಮಾಡುತ್ತೇನೆ. சபை என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ அது தனிப்பட்ட ஸ்தாபனத்தை சார்ந்ததோ கிடையாது, ஸ்தாபனத்தின் ராஜ்யத்தை சார்ந்ததோ கிடையாது. ಸಭೆ ಎನ್ನುವುದು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ನಾವು ನಿರ್ಮಿಸುವುದಾಗಲಿ ಅಥವಾ ಸಭೆಯನ್ನು ಒಂದು ಸ್ಥಾಪನೆಯಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. சொல்லமா, God church is God's home. ಹೇಳೋಣ, ದೇವರ ಕರ್ತನ ಮನೆಯು ಕರ್ತನ God's home, ದೇವರ ಮನೆಯಾಗಿದೆ. God's kingdom, ಅದು ದೇವರ ರಾಜ್ಯವಾಗಿದೆ. சபையின் ராஜ்யம் அல்ல, ಅದು ಸಭೆಯ ರಾಜ್ಯವಲ್ಲ, மனுஷனின் ராஜ்யம் அல்ல, ಅದು ಮನುಷ್ಯನ ರಾಜ್ಯವಲ್ಲ. இன்னைக்கு சர்ச்சுக்கு போறவங்க என்ன பண்றாங்க? நிறைய ஜனங்க ಇವತ್ತು ಸಭೆಗೆ ಹೋಗುವವರೆಲ್ಲ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ஏன் சர்ச்? ಅದು ನನ್ನ ಸಭೆ. ஏன் சர்ச்? ನನ್ನ ಸಭೆ. ஏன் சர்ச் மக்கள்? ನನ್ನ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು. ஏன் சர்ச் மக்கள்? ನನ್ನ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು. ஏன் விசுவாசி? ನನ್ನ ವಿಶ್ವಾಸಿ. ஒரு விசுவாசியும் வெளியே போக விடுறதில்ல. ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಆಚೆ ಹೋಗಬಾರದು. ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கும் போக விடுறதில்ல. ಯಾವುದೋ ಒಂದು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ಕೂ ಹೋಗಬಾರದು. சபை விட்டு போவே கூடாது ஒரு விசுவாசி. ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಯಾವ ವಿಶ್ವಾಸಿನೂ ಹೋಗಬಾರದು. இங்க பிறந்தா இங்கே தான் சாகணும். ಇಲ್ಲೇ ಹುಟ್ರೆ ಇಲ್ಲೇ ಸಾಯಬೇಕು. கர்த்தர் அழைப்பு பத்தி எல்லாம் கவலை இல்ல. ಕರ್ತನ அழைப்பு பத்தி கவலை இல்ல. ದೇವರ ಕಾಲಿಂಗ್ ನಮಗೆ ಮುಖ್ಯವಲ್ಲ. அப்ப என்ன உள்ளுக்குள்ள என்ன நோக்கம் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும்? ಆದ್ರೆ ಒಳಗೊಳಗಡೆ ನಿಮಗೆ ಏನ್ ಮುಖ್ಯತ್ವ ಇದೆ? எனக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார்னா, ದೇವರು ನನಗೆ ಒಂದು ಕಾಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார்னா, ನಿಮಗೂ ಒಂದು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. உங்களை இழுத்து புடிச்சு நான் இங்க வச்சிக்கிட்டு இருந்தேன்னா, ನಿಮ್ಮನ್ನು ಎಳೆದುಕೊಂಡು ಇಲ್ಲೇ ಇಟ್ಟುಕೊಂಡು யார் ராஜ்யத்தை கட்டறதுக்கு? ಯಾರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ? சொல்லிக்கலாம், இங்க கூட சர்ச் ராஜ்யத்தை கட்டறோம், சபை ராஜ்யத்தை இங்க கூட கடல் ராஜ்யத்தை. ಸಭೆಯ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟಲ್ಲ, ನಿಜವಾಗಿ. ஆனா கர்த்தர் அழைப்பு கொடுக்கும்போது, ಆದರೆ ದೇವರು ಕಾಲ್ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ அவங்கள வேற எங்கனா கடல் கொண்டு போய் அங்க கர்த்தர் சபையை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லும்போது அதற்கு நம்ம இணங்காம போனா என்ன அர்த்தம்? ಅವರಿಂದ ಅವರು ಇನ್ನೊಂದು ಸಭೆಯನ್ನು ನಿರ್ಮಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ ಮಾಡಿದರೆ ಅವಾಗ ನಾವು ಅವರನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಏನು ಅರ್ಥ? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட போறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஜெபத்தோடு அனுப்பி வைக்கிறது பெருந்தன்மை அல்லவா? ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರನ್ನು ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ಕಳಿಸಬೇಕಲ್ವಾ? பாருங்க, நான் சொல்றேன், கவனிங்க. ನಾನು இந்த வார்த்தையை கவனிங்க திரும்ப. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. ಸಭೆಯು ஒரு மனிதனின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு அல்ல. ಅದು ಒಂದು ಮನುಷ್ಯನ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಲ್ಲ. ಸಭೆಯು ஒரு பாஸ்டரின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு அல்ல. ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲ. ಸಭೆಯು ஒரு ஸ்தாபனத்தின் ராஜ்யத்தை கட்டுவதற்கு அல்ல. ಒಂದು ಸ್ಥಾಪನೆಯನ್ನು ಕಟ್ಟುವ ಒಂದು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಅಲ್ಲ. ಸಭೆಯು ஒரு சபையின் ராஜ்யத்தை கட்டுவதற்கும் இல்ல. ಒಂದು ಸಭೆಯ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲ. ஏன் சர்ச்? எல்லாரும் ஏன் சர்ச்சுக்கு வரணும், எல்லாரும் ஏன் சர்ச்சுக்கு வரணும், அங்க கிளை சபை ஆரம்பி, இங்க கிளை சபை ஆரம்பி, அந்த சபை ஆரம்பி, தப்பு இல்ல, ஆரம்பிக்கணும் தான். ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದು ಸರಿಯೇ. நம்மால் அங்கிருந்து இங்க போயிடக்கூடாது, நம்மால் இங்கிருந்து அங்க போயிடக்கூடாது, அந்த எண்ணத்துல ನಮ್ಮ ಜನರು ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು ಅಂತ ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಆರಂಭಿಸಬಾರದು. கர்த்தர் சொன்னா ஆரம்பிங்க. ಕರ್ತನು ಹೇಳಿದರೆ ಆರಂಭಿಸಿ. ஆனா எதுக்கு, எந்த நோக்கத்துக்கு ஆரம்பிக்கிறோம்? ಆದರೆ ಯಾವ ನಾವು ಯೋಜನೆಯಿಂದ நான் எங்க ஊழியம் பண்ணாலும், ನಾನು ಯಾವ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು, பெங்களூர்ல ஊழியம் பண்ணாலும், ನಾನು ಬೆಂಗಳೂರಿನಲ್ಲಿ தமிழ்நாட்டுல ஊழியம் பண்ணாலும், ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರು, அமெரிக்கா அமேசான் காட்டுல போய், அமெரிக்கா இல்ல அமேசான் காட்டுல போய், ಅಮೆಜಾನ್ ಕಾಡಿನಲ್ಲಿ பழங்குடியில் மத்தியில ஊழியம் பண்ணாலும், ಮಧ್ಯ ಕಾಡಿನಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು, சபையின் ராஜ்யம் அல்ல, மனுஷனின் ராஜ்யம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம். ಸಭೆಯು ಮನುಷ್ಯನ ರಾಜ್ಯವು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம் நாம். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ. அப்ப எதுக்கு நான் முக்கியம் கொடுக்கணும்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಮುಖ್ಯತೆ என் ராஜ்யத்தை கட்டறதுக்கு இல்ல, ನನ್ನ ರಾಜ್ಯ ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ. வர காணிக்கைகளை எல்லாம், ಬರುವ ಕಾಣಿಕೆ ಚರ್ಚ್ ಕಟ್ಟು, ಚರ್ಚ್ ಅನ್ನು ಕಟ್ಟು, ಸೆಂಟರ್ ಕಟ್ಟು, ಸೆಂಟರ್ ಅನ್ನು ರಿಟ್ರೀಟ್ ಕಟ್ಟು, ಬ್ರಿಗೇಡ್ ಗೋಪುರத்தை ಕಟ್ಟು, ಗೋಪುರವನ್ನು ಕಟ್ಟು, ಅದ ಕಟ್ಟು, ಅದನ್ನು ಕಟ್ಟು, ಇದನ್ನು ಕಟ್ಟು. யார் ராஜ்யத்தை கட்டு? ಯಾರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟು? யார் ராஜ்யத்தை கட்டுறோம்? ಯಾರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ತಾ ಇದೀವಿ? இங்கதான் இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸಿ. மனுஷனுடைய ராஜ்யத்தை இல்லங்க, மனுஷன ராஜ்யம் அல்ல. இன்னைக்கு அதனால தான் நிறைய ட்ரெண்டுங்க ஓடிக்கிட்டு இருக்குது, நிறைய ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ்டர்மார்கள். ಇದರಿಂದನೇ ಹಲವಾರು ಸ್ಕ್ಯಾಮ್ಗಳು ನಡೀತಾ ಇದೆ ಪಾಸ್ಟರ್ಗಳ. போன வாரம் நான் சொன்னேனே, ಆಶೀರ್ವಾದ ತಟ್ಟು ವಿಕ್ಕ ಆರಂಭಿಚಾಂಗ, ಆಶೀರ್ವಾದದ ತಟ್ಟುಗಳನ್ನು ವಿಕ್ಕ ಆರಂಭಿಚಾಂಗ. ಅವರು
ಮಾರಾಟಕ್ಕೆ ಮಾಡಿದರು. ஆசீர்வாத பெண் விற்க ஆரம்பிச்சாங்க. ಆಶೀರ್ವಾದ ಪೆನ್ನನ್ನು ಅವರು ஆசீர்வாத செங்கலை விற்க ஆரம்பிச்சாங்க. ಆಶೀರ್ವಾದ ಅವರು ಕಟ್ಟಿಗೆಗಳನ್ನು ಅವರು ಮಾರಾಟ ಮಾಡಿದರು. தண்ணியை விற்க ஆரம்பிச்சாங்க. ಅವರು ನೀರನ್ನು ಮಾರಾಟ எண்ணெயை விற்க ஆரம்பிச்சாங்க. ಎಣ್ಣೆಯನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡಿದರು. ஹோலி வாட்டராம், ಹೋಲಿ ವಾಟರ್, பிளெஸிங் வாட்டராம், ಬ್ಲೆಸ್ಸಿಂಗ್ ವಾಟರ್ ಅಂತ ಹೇಳಿ என்னங்க நடக்குது கூத்து? ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ ಇಲ್ಲಿ? 2 மீன் 5 அப்பம். ಇಲ್ಲಿ ಎರಡು ಮೀನು 5 ರೊಟ್ಟಿಗಳು. 2 மீனுக்கு பதில் 200 ரூபாய் கொடுங்க. ಇಲ್ಲಿ ಎರಡು ಮೀನುಗಳಿಗಿಂತ 2 மீனுக்கு பதில் 2000 ரூபாய் கொடுங்க. 2 ಮೀನುಗಳಿಗಿಂತ 2000 ರೂಪಾಯಿ. 2 மீனுக்கு பதில் 2 லட்சம் கொடுங்க. 2 ಮೀನು ಬದಲಾಗಿ 2 ಲಕ್ಷ ಕೊಡಿ. 5 அப்பத்துக்கு பதில் 500 ரூபாய், 5000 ரூபாய், 5 லட்சம் கொடுங்க. 5 ರೊಟ್ಟಿಗಳಿಗೆ ಬದಲಾಗಿ ನೀವು 5 ಲಕ್ಷ ಕೊಡಿ. சூப்பரா இருக்குல்ல ஸ்கீம்? ಇದು ಸುಂದರವಾಗಿದೆ ಸ್ಕೀಮ್. ರೂಮ್ போட்டு யோசிப்பாங்களோ? ಅವರು ರೂಮ್ ಹಾಕಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೋ? ஆன்லைன்ல இருக்கிறவங்க கவனிங்க. ஆன்லைன் ಅಲ್ಲಿ ಇರೋರು ಗಮನ. நான் சொல்லும்போது எனக்குள்ள கொஞ்சம் தயக்கம் இருக்கு. சொல்லலுமா வேணாமான்னு சொல்லி ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು தயக்கம் இருக்கு. ನನಗೆ ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ சபை எதுக்கு? ಸಭೆ ಯಾವುದಕ್ಕೆ? என் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இல்ல. ನನ್ನ ರಾಜ್ಯ ಕಟ್ಟುವುದಕ್ಕಲ್ಲ. நான் போன பிறகு நாளைக்கு எனக்கு செலவு வைக்கிறதுக்கு இல்ல. ನಾನು ಹೋದ್ಮೇಲೆ ಅದನ್ನು ನಾನು ಬಳಸುವುದಲ್ಲ. என்ன நினைச்சுக்கங்க போதும். ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ. ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு நினைச்சுக்கங்க போதும். ಒಬ್ಬರು ಇದ್ದರು ಅಂತ ಹೇಳಿ கட்டி எழுப்புனாரா அப்படின்னு நினைச்சுக்கங்க போதும். ಅವರು ಕಟ್ಟಿ ನಿರ್ಮಿಸಿದ್ರು ಅಂತ எனக்கு செலவு வச்சு மாலை போடுறதுக்கு இல்ல. ನನಗೆ ನನ್ನನ್ನು இல்ல என் பேரை பதிக்கிறதுக்கு இல்ல. ಮಾಲೆ ಹಾಕುವುದಲ್ಲ. சபை ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இல்ல. ಇದು ಸಭೆಯ ರಾಜ್ಯ ಕಟ್ಟುವುದಕ್ಕಲ್ಲ. தேவாதி தேவனுடைய ராஜ்யத்தை. ದೇವಾದಿ ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அதனால இந்த மனுஷன் எங்கேயுமே அங்க வரக்கூடாது. ಹಾಗಾಗಿ ಮನುಷ್ಯನು ಇಲ್ಲೆಲ್ಲೂ ಬರಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை எனக்கு ஏற்படுத்திக்கிறது இப்போ. ಒಬ್ಬ ಖ್ಯಾತಿಯ ಒಂದು ಗುಂಪನ್ನು வெளியில விஜய், அஜித், ரஜினிகாந்த், கமல் ஹாசன்லாம் கட்டாரு. ಹಲವಾರು ಖ್ಯಾತಿ ನಟಿಗಳನ್ನು நம்ம ஆட்கள் பண்ற கூத்துக்கு அவங்க எல்லாம் கேட்டாங்க. ಮಾಡುವ ಹಲವಾರು தளபதி விஜய் விட்டாங்க இப்போ. ಈಗ ಅವನು ವಿಜಯನ್ನು கிறிஸ்தவத்துக்குள்ள தளபதி வந்துட்டுறாரு இப்போ. ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಅವನು அந்த தளபதி தலைவலி ஆயிட்டுறாரு இப்போ. ಈಗ ಆತನು ஏங்க தெரிய மாட்டேங்குதா தளபதி? தளபதினே ತಲಪತಿನೇ ಇವಾಗ ತಲೆ ವಿಧಿಯಾಗಿದ್ದಾನೆ. தலைவலி ஆயிக்கிட்டு இருக்காங்க. ಈಗ ತಲೆ ನೋವೇ என்ன ஹீரோயிசம் பண்றோமா நம்ம சர்ச்ல? ಏನ್ ಹೀರೋಯಿಸಂ ಮಾಡ್ತಾ ಇದೀವ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ? ஹீரோ வர்ஷிப் பண்றோமா நம்ம சர்ச்ல? ನಾವು ಹೀರೋ ವರ್ಷಿಪ್ ಮಾಡ್ತಾ எனக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கா சர்ச். ನನಗೆ ಒಂದು ರಸಿಕರು ಕೂಟ ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು சர்ச் இஸ் காட்ஸ் ஹோம்ங்க இது. ದೇವರ ಮನೆಯು எனக்கு ரசிகர்கள் கூட்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு இல்ல. ದೇವರ ಸಭೆಯು ದೇವರ ಮನೆ ಆಗಿದೆ. ನನಗೆ எனக்கு பக்தர்கள் கூட்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு இல்ல. ನನಗೆ ಭಕ್ತರ ಕೂಟವನ್ನು ನಾನು ನಿರ್ಮಿಸುವುದಕ್ಕಲ್ಲ. அப்ப வெளியில இருக்கவங்களுக்கு எனக்கு என்ன பிரயோஜனங்க? என்ன வித்தியாசங்க? ಹಾಗಾಗಿ ಆಚೆ ಇರುವವರಿಗೂ ನನಗೂ ಏನು அவங்க தொண்டர்களை ஏற்படுத்திக்கிறாங்க. ಅವರು ನಾಯಕರನ್ನು இவர் ரசிகர்களை பக்தர்களை ஏற்படுத்திக்கிறாரு. ಇವರು ಭಕ್ತರನ್ನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. யார் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு? சபையை நான் கட்டுறேன். ಯಾರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ? சபையை தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு எழுப்பணும். ಸಭೆಯು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೋಸ್ಕರ. அங்க 50 பேர் இருக்கட்டும், 100 பேர் இருக்கட்டும், பரவாயில்லை. ಅಲ್ಲಿ 50 ಜನ 100 ಜನ ಇದ್ರೂ ಸಹ வருகிற ஒரு கூட்ட ஜனத்தை உண்மையாய் சத்தியத்தில் எழுப்பணும். ಬರುವ ಒಂದು ಕೂಟ ಜನಕ್ಕೆ ನಾವು ಸತ್ಯತೆಯಲ್ಲಿ ನಡೆಸುವುದು. இப்போ நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனம்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ಕೆಲವರು ಏನ್ ಅನ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರವಾದಿ ಅಂದ್ರೆ உங்க குடும்பத்தை குறிச்சு, உங்க வாழ்க்கையை குறிச்சு நான் குறி சொல்லணும். ನಿಮ್ಮ ಜೀವನದ ಕುರಿತು ಅಥವಾ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಕುರಿತು ನಾನು ಒಂದು நிறைய பேருக்கு அப்படிதான் ஆயிட்டு ಹೇಳಬೇಕು. ஒண்ணு கண்ணு மூடிட்டு சொல்றது உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, 6 மாசத்துல என்ன ஆக போகுது, 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, ಇದಕ್ಕೆ என்னத்துக்கு சொல்றேன்? 6 ತಿಂಗಳಲ್ಲಿ ಏನು ನಡೀತು, ಅದರಿಂದ ಏನು ನಡೀತು ಅಂತ ಹೇಳಿ ಏನಕ್ಕೋಸ್ಕರ நான் சொல்லட்டுமா? ಸಿಂಪಲ್ ಡೆಫಿನಿಷನ್ சொல்லட்டுமா? ನಾನು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಹೇಳಲ್ಲ. தீர்க்க தரிசனம் சொன்னா ಪ್ರವಾದಿ ಅಂದ್ರೆ கர்த்தர் வார்த்தையை, ಕರ್ತನ ವಾಕ್ಯವಾಗಿ பயப்படாம தயங்காம ನಾವು ಕಲವಲಗೊಳ್ಳದೆ யோசிக்காம ಯೋಚನೆ ಮಾಡದೆ உள்ளது உள்ளதென்றும் ಇರುವುದಾಗಿ இல்லாதது இல்லாததென்றும் ಇಲ್ಲದಾಗಿ வார்த்தை சொன்னா அப்படியே சொல்லணும். எந்த பாலிஷ் பண்ணி சொல்லக்கூடாது. ವಾಕ್ಯ ಹೇಳಿದರೆ ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳಬೇಕು. ಅದರಲ್ಲಿ ನಾವು ಪಾಲಿಶ್ ಹಾಕಿ ಹೇಳುವುದಲ್ಲ. நீ பாவம் செய்யறன்னு சொன்னா பாவம் செய்யறன்னு சொல்லி தைரியமா சொல்லணும். ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದರೆ ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದೆ ಅಂತ ಧೈರ್ಯದಿಂದ ಹೇಳಬೇಕು. அதுதாங்க முக்கியம். ಅದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ. தாவீதுக்கு அப்படிதான் சொன்னாரு அவரு. தாவீதன் ಬಂದು ಹಾಗೆ தாவீதே நீ பாவம் செய்யற, தாவீதನು ನೀನು ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದೀಯ ಅಂತ அவர் போய் பாலிஷ் போட்டுன்னு சொல்ல, அவர் ಹೋಗಿ ಪಾಲಿಶ್ ಹಾಕಿ ಹೇಳಲಿಲ್ಲ. நீங்க ராஜா தான், ನೀವು ರಾಜನೇ. ஆமா ஆமா, உங்கள்ட்ட பணம் இருக்கு, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಹಣ ಇದೆ, நிறைய பேர் இருக்காங்க உங்க கூட, ತುಂಬಾ ಜನ ಇದ್ದಾರೆ. கடவுள் இத சொல்ல சொன்னாரு, ದೇವರು ಬಂದು ಇದನ್ನ ಹೇಳು ಅಂದ್ರು. இதோ கொஞ்சம் அப்படியே விட்டுடுங்க. ನೀವು ಮಾಡುವುದನ್ನ ಹಾಗೆ ಸ್ವಲ್ಪ ಬಿಟ್ಬಿಡಿ.
தாவீதே நீ பாவம் செய்யறன்னு சொல்லிடணும். தாவீதானே நீ பாಪ ಮಾಡಿದ್ದಿ ಅಂತ ಹೇಳಿ. அதான் தீர்க்க தரிசனம். என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு, வார்த்தை சொல்லிட்டாரு, அந்த வார்த்தை அப்படியே அவன் சொல்லிடணும். ದೇವರ ವಾಕ್ಯ ಏನಿದೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಂದಿರಬೇಕು. ಪಾಲಿಶ್ ಪ್ರೀಚಿಂಗ್ வேணுமா இருக்கு, பாலிஷ் ಪ್ರೀಚಿಂಗ್. ಇವತ್ತು ಪಾಲಿಶ್ ಪ್ರವಾದಿ ಬೇಕಾಗಿದೆ. நீ பாவம் செஞ்சா பரவாயில்லை, ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, ಹೈಪರ್ கிரேஸ் இருக்கு பரவாயில்லை, ನಿಮಗೆ ಇದಕ್ಕೆ ஹைப்பர் கிரேஸ்னே சொல்லுங்க, ಹೈಪರ್ ಗ್ರೇಸ್ ಇದೆ சூப்பர் கிரேஸ் இருக்கு பரவாயில்லை, ನಿಮಗೆ ಸೂಪರ್ ಗ್ರೇಸ್ ಇದೆ எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யலாம், ಎಷ್ಟು ಬೇಕಾದರೂ ಪಾಪ ಮಾಡಬಹುದು, ஆண்டவர் மன்னிச்சிடுவாரு, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ, மன்னிப்பார்தான் ಕ್ಷಮಿಸುತ್ತಾರೆ. ஆனா செஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. ಆದರೆ ಮಾಡಿದ್ದನ್ನು ಮಾಡಿಕೊಂಡೇ ಇರಬಾರದು. ஆக சபை இதுதான் தீர்க்க தரிசனம். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னேன். ಹಾಗಾಗಿ ಸಭೆ ಉದಾಹರಣೆ வாரம் நீங்க சபையில ஒரு நல்ல சபையில நல்ல பாஸ்டர் கிட்ட போய் உபதேசத்தை கேட்கறீங்கன்னு சொன்னா அவர் சரியானதை பிரசங்கிக்காரன்னு சொன்னா அதுவே தீர்க்க தரிசன வார்த்தைகள் தாங்க. ನೀವು ವಾರ ಹೋಗಿ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀವು ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರು ಒಳ್ಳೆ ಉಪದೇಶದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅದು ಒಳ್ಳೆ ಸಭೆ ಅಂತ ಹೇಳಿ. 6 மாசத்துல இது நடக்க போகுது, 6 மாசத்துல அது நடக்கும், அதுக்கு நீங்க வேண்டாம் போய் நான் குறிகாரர்கிட்ட போய் கேட்டுக்குவேன். ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ 6 ತಿಂಗಳಲ್ಲಿ ಇದು ನಡೆಯುತ್ತೆ, 6 ತಿಂಗಳಲ್ಲಿ ಅದು ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವ್ರು ಹೇಳೋದನ್ನೆಲ್ಲ ಕೇಳೋದಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಬದಲು ಹೋಗಿ ನಾನು ಕಣಿ ಹೇಳೋರ ಹತ್ರನೇ ಹೋಗಿ ಕೇಳ್ಬೋದು. நான் வந்து எடுக்கிறேன், ನಾನು ಬಂದು ತೆಗಿತೀನಿ, நான் வந்து எடுக்கிறேன், ನಾನು ಬಂದು எனக்கு ತೆಗಿತೀನಿ, ஃளைட் டிக்கெட் போடு, ನನಗೆ ಫ್ಲೈಟ್ ಟಿಕೆಟ್, நான் வந்து எடுக்கிறேன், ನಾನು ಬಂದು ತೆಗಿತೀನಿ, அந்த கட்டு எடுக்கிறேன், ನಾನು ಆ ಕಟ್ಟನ್ನು அந்த தகடு எடுக்கிறேன், ನಾನು அந்த கயிறு எடுக்கிறேன், அந்த பொம்மை எடுக்கிறேன், ಆ ಗೊಂಬೆಯನ್ನು ತೆಗಿತೀನಿ, அப்புறம் சரியாயிடும், ಅವಾಗ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ. எனக்கு 5 ஸ்டார்ல புக் பண்ணு ஹோட்டல், ನನಗೆ 5 ಸ್ಟಾರ್ ಅಲ್ಲಿ ಬುಕ್ ಮಾಡು. யார் ராஜ்யத்தை கட்டறோம்? ಯಾರ ರಾಜ್ಯವನ್ನು சபை வியாபாரம் ஆயிட்டு இருக்கா இப்போ? ಸಭೆಯು ವ್ಯಾಪಾರವಾಗಿ, ஜெபம் வியாபாரம் ஆகிட்டு இருக்கா இப்போ? ಪ್ರಾರ್ಥನೆಯು ವ್ಯಾಪಾರವಾಗಿ, பாட்டுங்கெல்லாம் வியாபாரம் ஆகிட்டா இருக்கு இப்போ? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நாம மகிமைக்கு, கர்த்தர் ராஜ்யம் கட்டுவதற்கு சபை. ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಅಥವಾ ಕರ್ತನ ಸಭೆಯನ್ನು சொல்லுங்க, God's church is God's home. ಹೇಳಿ, ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. இங்க இருக்கீங்களா? ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಾ? God's church is God's home. ಕರ್ತನ ಸಭೆಯು ಕರ್ತನ ಮನೆಯಾಗಿದೆ. அந்த ஹோம் சரியா நடத்தணும் ನಾನು. ಆ ಮನೆಯನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಡೆಸಬೇಕು. அங்க இருக்கிற மக்களை சரியாಗಿ நடத்தணும் ನಾನು. ಅಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ನಡೆಸಬೇಕು. ಒಪ್ಪುಕೊಡக்கலாம்.